செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனின் அடைக்கலமே, தேவனின் அடைக்கலமே, என் கோட்டையும் அரணும் அவர். அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் சத்தியம் பரிசயம் கேடகமாம் என் நம்பிக்கையும் அவரே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். இரவின் பயங்கரத்திற்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் உற்சாகமாய் துதித்து வெற்றி பாடுவோமா? நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் நான் பயப்படவே மாட்டேன். செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். ஆயிரம் பதினாயிரம் ஆயிரம் பதினாயிரம் பேர்கள் உன் பக்கம் விழுந்தாலும் அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே, அது ஒரு காலத்தும் உன்னை அணுகிடாதே. உன் தேவனும் தாவரமே. அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டை செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். கரங்களை தட்டி சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். தேவனும் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு உன்னை சேருமோ? ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் உன் கூடாரத்தையே அணுகாமலே காத்திடுவார். தேவனின் அடைக்கலம் என்று பாடுவோமா? தேவனின் அடைக்கலமே, ஒரு பொல்லாப்பு என்னை சேருமோ? ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். ஒரு வாதையும் என் கூடாரத்தை அணுகாமலே காத்திடுவார். அவர் செட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால்
நம்முடைய துருகம் அவர். நரணும் என் கோட்டையுமே உம்மை ஆராதிப்பேன். கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன் இயேசுவையே. நேசிப்பேன் இயேசுவையே. ஆராதிப்பேன். கண்களை மூடி இயேசுவையே சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். நேசிப்பேன் நேசிப்பேன். என் நினைவும் ஏக்கமும் என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் புகலிடம் நீரே. சொல்லுவோம். என் நினைவும் என் ஏக்கமும் என் வாஞ்சையும் நீரே. என் துணையும் என் தஞ்சமும் என் கரங்களை உயர்த்தி ஆராதிப்பேன். சத்தத்தை உயர்த்தி பாடுவோம். இயேசுவையே. எத்தனை பேர் இன்னைக்கு இயேசுவை ஆராதிக்க வந்திருக்கிறீர்கள்? சத்தத்தை உயர்த்தி கரங்களை உயர்த்தி இன்னும் சத்தமாய் ஆராதிப்பேன் இயேசுவையே. தாயும் என் தந்தையும் என் தாயும் என் தகப்பனும் என் ஜீவன் நீரே. என்னை தாங்கும் சொந்தமும் என் நண்பரும் நீரே. சொல்லுவோம். என் தாயும் என் தகப்பனா. என்னுடைய தாயும் தகப்பனும் நீர் ஆண்டவரே. என்னை தாங்கும் சொந்தமும் என் நண்பர்களை உயர்த்தி ஆராதிப்பேன். உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன் ஆண்டவரே. எனக்கு எல்லாம் நீர்தான் ஆண்டவரே. எல்லோரும் கண்களை மூடி ஒரே ஒரு முறை ஆராதிப்பேன். உம்மை மாத்திரம் ஆராதிப்பேன். ஆராதிப்பேன் இயேசுவையே. நேசிப்பேன். உம்மை மாத்திரம் நான் நேசிப்பேன் ஆண்டவரே. ஆராதிப்பேன் ஆராதிப்பேன் இயேசுவையே. நேசிப்பேன் நேசிப்பேன். மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்கால்கள் உமக்கு முன்பாக முடங்கிடும். எல்லா நாமத்திலும் மேலான நாமம். எல்லா நாமத்திலும் கண்களை மூடி மேலான நாமம் இயேசுவின் நாமமே. சகல முழங்கால்கள் உமக்கு முன்பாக முடங்கிடும். துதியும் கனமும் துதியும் கனமும் ஸ்தோத்திரம் உமக்கன்றோ. துதியும் கனமும் ஸ்தோத்திரம் என்றென்றும் நீர் ஒருவரே பெரியவர். நீர் ஒருவரே பெரியவர். கரங்களை வைத்து வாயை திறந்து சத்தத்தை வைத்து பாடுவோம். மகிமைக்கு பாத்திரரே. நல்ல சத்தமாய். நீர் ஒருவரே பரிசுத்தர். கனத்துக்கு பாத்திரரே. என்று சத்தமாய் பாடுவோம். நீர் ஒருவரே கரங்களை உயர்த்தி பெரியவர். சத்தத்தை உயர்த்தி கனத்துக்கு எல்லாரும் எழுத நின்று கரங்களை உயர்த்தி எழுந்திருக்க முடிந்த அனைவரும் ஒருவரே கனத்துக்கு பாத்திரரே. உம்மை அல்லாமல் வேறு தெய்வம் இப்பூவில் காணவில்லை. இயேசுவல்லாமல் வேறு நாமம்
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றிகளை செலுத்தி எல்லாரும் வேதத்தை கையில் எடுத்து இந்த ஆண்டில் ஆராதனை நாம் எப்படி ஆராதனை பண்ணணும், இத்தனை வருஷம் ஆராதிக்கிறோம், ஆலயத்துக்கு வந்து நாம் எப்படி கர்த்தரை ஆராதிக்கணும், ஆண்டவருடைய விருப்பம் என்ன, வாட் இஸ் த டிசையர் ஆஃப் காட், இதை அறிந்து இந்த வருஷம் ஆராதிக்கிறோம். யாத்ராமத்தின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம். ஆண்டவருடைய ஆசை என்ன என்பதை மோசேயின் மூலம் கர்த்தர் பார்வோனுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். வேதாகமம் உள்ளவர்கள் வேதாகமத்தை எடுத்து பாருங்கள். யாத்திராகமம் 5:1. பின்பு மோசேயும் ஆரோனும் போய் வனாந்தரத்திலே என் ஜனங்களை என்று சொல்லுகிறார் என்றார்கள். மோசேயும் ஆரோனும் யாரிடத்துல போகிறாங்க? பார்வோம். போய் சொல்கிறாங்க, என் ஜனங்களை என்ன செய்யணும்? பண்டிகையை கொண்டாடு. அன்றைக்கு ஆண்டவர் கஷ்டப்பட்டு இஸ்ரவேல் ஜனங்களை அவரை ஆராதிப்பதற்கு விடுவித்து கொண்டு வந்தார். ஆனால் இன்றைக்கு இயேசு நமக்காக இரத்தம் சிந்தினபடியினால், 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தபடியினால், அந்த பார்வோனை இயேசு நசுக்கி விட்டபடியினால் இன்றைக்கு வாரம் வாரம் வந்து அவரை ஆராதிக்கிறோம். முதலாவது அந்த விடுதலைக்காக நன்றி செலுத்துவோம். கைவித்தி சொல்லுங்க, அன்றைக்கு பார்வோன் கையில் இஸ்ரவேல் ஜனங்கள் கடினத்தோடு வந்து ஆராதிப்பதற்கு நீர் கஷ்டப்பட்டீரப்பா. ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை கையை வைத்து வாயை திறந்து சொல்றதை சொல்லி கர்த்தரை ஆராதிங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு நீர் அனுப்பி எங்களுக்காக சிலுவையில் மரிக்க வைத்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தார். அந்த உயிர் தெழுந்த நாள் தான் இந்த நாள். ஹல்லேலூயா. அன்றைக்கு பார்வோன் விடவில்லை. ஆனால் இன்றைக்கு இயேசு சாத்தானை அழித்து நம்மை வீடுகளிலிருந்து அழைத்து கொண்டு வந்து விட்டார். நம்மை ரட்சித்து தேவன் அழைத்து கொண்டு வந்து விட்டார். புரிந்தவர்கள் மட்டும் ஹல்லேலூயா. அன்றைக்கு பார்வோன் தடை செய்தான். எப்படி அந்த ஜனங்களை ஆராதிக்க விடாமல் செய்தான்? கவனியுங்கள். லிசன் கேர்ஃபுல்லி. How Pharaoh he hindered them or he stopped them from worship. 9வது வசனம் யாத்திரம் 5:9 அவன் சொல்றான், இந்த ஜனங்களை ஆராதிக்க விடாம வைக்கணும் அப்படின்னா அந்த மனிதர்கள் மேல், வாசிக்க முடியுது, வாசிக்க, அந்த மனிதர்கள் மேல் முன்னிலும் அதிக வேலையை அவர்கள் என்ன செய்யப்படட்டும். கொஞ்சம் கவனிங்க எல்லாரும். ஆராதனைக்கு வரணும் அப்படின்னா நம்மளை பிசாசு அதிக வேலையை கொடுத்து கஷ்டப்படுத்தி யாரை ஆராதிக்க விடாமல் பண்ணுவான். ஆமாம், ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு 3 நாளும் பரிசுத்த நாளாக இருக்கணும். வெள்ளிக்கிழமையே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஆரம்பமாகணும். சனிக்கிழமை நைட்டு 10 மணிக்கு எங்கன்னா கார் எடுத்துக்கிட்டு போய் படுத்து கிடக்கக்கூடாது. பார்க்கில் போய் உட்காந்து கிடக்கக்கூடாது. பீச்சில் போய் உட்காந்து கிடக்கக்கூடாது. அன்னைக்கு போய் ஹோட்டலில் ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு தூங்கக்கூடாது. பிசாசுடைய தந்திரம் இதெல்லாம். நீங்களை யாரை ஆராதிக்கக்கூடாதுன்னு சொல்லி, வெள்ளிக்கிழமையே கார் ஓடுதா, காரில் பெட்ரோல் இருக்கா, வண்டி சரியாக இருக்கான்னு சொல்லி வெள்ளிக்கிழமையே செக் பண்ண ஆரம்பிக்கணும். பிசாசுடைய வேலை, அவன் வேலை என்ன அப்படின்னா அதிக வேலையை கொடுத்து கவர்மெண்ட்டே வந்து சாட்டர்டே வந்து லீவ் கொடுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லி நமக்கு ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுத்தா அன்னைக்கு தான் ஜாஸ்தி வேலை செஞ்சுட்டு சர்ச்சில் வந்து உட்காந்து தூங்கக்கூடாது. பிசாசு உங்களை அதிக வேலை செய்ய வைத்து, சிலர் இங்கே வந்து ரிலாக்ஸிங், இங்கே வந்து ரெஸ்டிங். சர்ச் இஸ் நாட் அ ரெஸ்டிங் பிளேஸ், இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். சபை யாரை ஆராதிக்கிற இடம். ஆமாம், ஆஸ்பத்திரியில் இன்றைக்கி நமக்கு இருக்கிற ஆஸ்பத்திரியிலலாம் சும்மா சிலர் போய் படுத்துக்கிட்டுறாங்க. பார்த்துங்களா? வீட்டில் டயர்டாக இருக்குது, சோறு பங்க சொல்லுவாங்க, அல்லது வேலைக்கு போக வேண்டி இருக்குன்னு சொல்லி மெடிக்கல் இது வாங்கிட்டு போய் உட்காந்துக்கிட்டுவாங்க. அந்த மாதிரி இது சர்ச்சு கிடையாது. இது ஆராதிக்கிற இடம். கையும் காலையும் அசைச்சு உயிரை கொடுத்து யாரை ஆராதிக்கணும்? ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க, உயிரையே கொடுத்த தேவனுக்கு, ஜீவனையே கொடுத்த இயேசுவுக்கு என் ஜீவனை கொடுத்து நான் ஆராதிக்கணும், என் சத்தத்தை கொடுத்து நான் ஆராதிக்கணும். கையை சுற்றி அதிக வேலை சுமைகளை போடுகிற சாத்தானுடைய வல்லமை தந்திரங்களை நான் அறிந்து கொண்டு கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா.
சிலர் வேலை எப்படி செய்வாங்க, கழுவுன பாத்திரத்தை 3 தடவை கழுவி துவைச்ச துணியை மறுபடியும் துவைச்சிட்டு சொல்லுவாங்க, இந்த துணி நேற்று தான் துவைச்சி தெரியாமல் மறுபடியும் போட்டேன்ப்பா. இப்படி வேலை செஞ்சு ஒருத்தனை பார்க்கவே வேண்டாமல் இருக்கு, அவனை போய் பார்த்து அவன்கிட்ட 2 திட்டு வாங்கி, சிலவனுக்கு ஃபோன் பண்ண வேண்டியதே அவசியமே இல்லை, அவன்கிட்ட ஃபோன் பண்ணி அவன் நாளை சொல்ல வைத்தறிச்சல் வர. இதெல்லாம் தேவையா? கவனியுங்கள், லிசன் கேர்ஃபுல்லி. இந்த வருஷம் பிரத்யேகமான வருஷம். இத்தனை வருஷம் அமைதியாக இருந்த மாதிரி ஆண்டவர் அமைதியாக இனி இருக்க போகிறதில்ல. நாட்கள் மிக குறைவு. எவ்வளவு வேகமாக அவரை ஆராதிக்க முடியுமோ கிடைக்கிற நாளை பயன்படுத்திக்கிட்டால் ஆசீர்வாதமாக இருக்கலாம். ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஒரு பிள்ளையும் வாலிபனோ கல்லூரி வரைக்கும் பாடுபட்டு படித்து, காலேஜுக்கு போய் படித்து கஷ்டப்பட்டு படித்து வந்தால் ஒரு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிட்டா அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுறாங்கல்ல. வாழ்க்கையில் கஷ்டப்பட வேண்டிய நேரத்தில் கஷ்டப்பட்டா, உட்கார வேண்டிய நேரத்தில் உட்காரலாம். அல்லேலூயா சொல்லலை, நான் சொல்கிறத சொல்லுங்கள். கஷ்டப்பட வேண்டிய நேரத்தில், உட்கார வேண்டிய நேரத்தில் ஆமேன்னு சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சிலர் எல்லாம் தலைகீழ செய்வாங்க. காலேஜில் போய் உட்காந்து தூங்குவான், வாத்தியார் மண்டையில் 2 போடுவார். உனக்கு எங்கே அங்கே வேலை ப்ரமோஷன் கிடைக்கும்? தூங்க வேண்டிய இடத்துல தூங்கணும், உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும், பாட வேண்டிய இடத்துல பாடணும், சாப்பிட வேண்டிய இடத்துல சாப்பிடணும். இங்கே கொண்டு டிஃபன் பாக்ஸை வச்சு சாப்பிட்டுட்டு இருக்கணும். இட் இஸ் நாட் அ ஹோட்டல். எல்லாம் கைவிதி என் கூட சொல்லுங்கள். பாட வேண்டிய இடத்துல பாடணும், துதிக்க வேண்டிய இடத்துல துதிக்கணும், உட்கார வேண்டிய இடத்துல உட்காரணும், தூங்க வேண்டிய இடத்துல தான் தூங்கணும். இந்த இடம் என்ன இடம்? கையை நல்லா வைத்து, இந்த இடம் ஆராதிக்கிற இடம். எல்லாம் சொல்லுங்க என் கூட சேர்ந்து. சர்ச் இஸ் நாட் அ ஹோட்டல். சர்ச் இஸ் நாட் அ ரெஸ்டிங் பிளேஸ். சர்ச் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். என் தேவனை கட்டி பிடித்து ஆராதிப்பதும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்வதும். புரிந்தவர்களெல்லாம் இவ்வளோ பேசியும் ஒன்றும் சொல்லாமல் இருந்தால் வாயை திறந்து ஜெபம் பண்ணுங்க. இவ்வளோ நான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருந்தோம், கேட்டுக்கிட்டு அமைதியாக இருந்தேன்னா வாயை தர. ஓ ஹல்லேலூயா. கைவேதிச கைகளின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆஸ்பத்திரியில் போய் வேலை செஞ்சு டீச்சராக செஞ்சு இதை போய் தான் சம்பாதிக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த டவுன்ஷிப்பில் டியூஷன் நடத்திய பணக்காரரானவங்களாம் இருக்கான் உள்ள. ஹார்லிக்ஸையும் போன்விட்டாயும் எடுத்துகிட்டு போய் வீடு வீடாக கொடுத்து குடிக்க வச்சு அவன் பணக்காரனானலாம் இருக்கான். நீ நினைக்காத வேலைக்கு ஏதோ போய் தான் பெரிய ஆளாகணும். எங்கேயும் உயர்த்த ஆண்டவரால் முடியும். புரிஞ்சனால கையனால உயர்த்தி வாயை திறந்து இயேசுவே ஹல்லேலூயா. ஆராதனைக்கு தடை செய்கிற பார்வோனின் ஆவிகள் அழியும்படி ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது இப்போ சொல்லுங்கள், கட்டளையிட்டு ஜெபம் பண்ணுங்க. என் குடும்பத்தை அழிக்கிற பார்வோனின் ஆவியே, இந்த வருஷம் என்னை ஆராதிக்க விடாமல் தடை செய்கிற பார்வோனே, சொல்லுங்க இயேசுவின் நாமத்தில் என் குடும்பத்துக்கு மேலே, என் பிள்ளைகள் மேலே வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க. என் பொருட்கள் மேலே, வாகனத்து மேலே, வேகனத்து மேலே, எதுக்கு மேலேயும் உனக்கு அதிகாரம் இல்லை. நான் என் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கட்டும். சத்தமாக சொல்லுங்க, நான் என் தேவனை விடுதலையோடு ஆராதிக்கட்டும். என்னை விடு. நீ அப்படி விடலைன்னா என் தேவன் தம்முடைய அக்கினியை போடுவார், வல்லமை அனுப்புவார். அந்த சிங்க கெபியில தூதனை அனுப்பி விடுவித்தது போல விடுவிப்பார். அக்கினி சூளைக்கு போனாலும் வந்து விடுதலை ஆக்குவார். ஹல்லேலூயா. சிலர்லாம் ஏன் வேலையில் ப்ரொமோஷன் வரல, உயர்வு வரல, செஞ்ச வேலையை விட்டுட்டு வர வேண்டி இருக்குன்னா, நீ ஆண்டவரை விட்டினா வேலையை விட்டுற வேண்டியதுதான். சொல்லி பாருங்க பார்க்கலாம். ஆமாம், நீ ஆண்டவரை கட்டி பிடிச்சிட்டின்னா வேலை உன்னை கட்டி பிடிக்கும். நீ போய் வேலையை பிடிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. வேலை உன்னை தானாக பிடிச்சிக்கொள்ளும். ப்ரமோஷன் ஆர்டர் உன் டேபிள்லே இருக்கும். குரியரில் உனக்கு ப்ரோக்ரெசிவ்லாம் வரும், எல்லாமே வந்துக்கிட்டே இருக்கும். நீ யார் எப்படி கர்த்தரை புரிஞ்சவங்க மட்டும் கை வைத்துக்க. புரிஞ்சா, இஃப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் ஐ சே, ஹல்லேலூயா. Let me tell it like this. If you follow God, all the blessings will follow you. நீ தேவனை பின்பற்றினால் உன்னை எல்லாமே பின்தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன செய்கிறார்? போக விடு, என் ஜனங்களை என்ன செய்ய விடு? போக விடு, என் ஜனங்களை போக விடு. வாசிங்க 8:1 சத்தமாக வாசிங்க. இந்த மாதிரி தான் சொல்லணும். வெள்ளிக்கிழமையிலேருந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும்.
என்ன சொல்லணும்? அப்பொழுது கர்த்தர், சத்தமா வாசிங்க, 8:1. அப்பொழுது கர்த்தர் பார்வோனிடத்தில் போய் எனக்கு ஆராதனை செய்ய அந்த அனுப்பிவிடு மட்டும் சத்தமா 3 தடவை சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க, கை வைத்து. அனுப்பிவிடு, பார்வோனே ஜனங்களை அனுப்பிவிடு. தேவனுக்கு செய்ய வேண்டிய துதி, தேவனுக்கு செய்ய வேண்டிய ஆராதனை. தேவன் கடமைப்பட்டவர், அவர் தான் எல்லாத்துக்கும் பாத்திரர். அவர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். ஹல்லேலூயா. நான் பாடின அந்த பாடல், நீர் ஒருவரே பெரியவர், துதிக்கு பாத்திரர். பைபிளெல்லாம் மூடி வச்சுட்டு எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வருஷம் பார்வோன் தடையை உடைக்க போகிறேன், பார்வோன் தடையை மீறி தேவனை ஆராதிக்க போகிறேன், ஆண்டவரே இந்த வருஷம் விடுதலையோடு ஆராதிப்பதற்கு பார்வோனின் தடைகளெல்லாம் நீங்கணும். கையை நல்லா வைத்துங்க. ஆராதனைக்கு எல்லாமே வேலை செய்யணும். கை, மூக்கு, வாய் எல்லாம். கோபம் வந்தால் மூக்கு வேர்க்கதில்லை, கை அசைதல். அதே மாதிரி தேவனை ஆராதிக்கும் போது முழு சரீரமை யாரை ஆராதிக்கணும்? நீர் ஒருவரே பெரியவர், கனத்திற்கு நீர் ஒருவரே பரிசுத்த, கனத்திற்கு பாத்திரர். உம்மை அல்லாமல், உம்மை அல்லாமல் இல்லை. உம்மை அல்லாமல் எங்களுக்கு வேறு நாம இல்லப்பா, இல்லாமல் வேறு நாம் இல்லை. நீர் ஒருவரை கை வைத்து, ஒருவரே பாத்திரரே. நீர் ஒருவர். நல்ல சத்தமாய் கை வைத்து ஒரே நிமிடம். ஜீவன் தந்தீர், உம்மை ஆராதிக்க வாழ தெரிந்து கொண்டீர், தெரிந்து கொண்டீர். உம்மை ஆராதிக்க, உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன், உம்மை எந்நாளும். கையை நல்ல வைத்து ஆராதனை நித்தியமானவரே. ஆராதனை, ஆராதனை ஓ நித்தியமானவரே. நல்ல வாயை திறந்து, open your mouth and sing together. Hear and sing. நித்தியமானவர் நீரே, நிரந்தரமானவர் நீரே, கனத்துக்கு பாத்திரர் நீரே, மகிமை உடையவர், உம்மை என்றும் ஆராதி. நீரே நிரந்தரமானவர் நீரே, கனத்துக்கு பாத்திரர். சொல்லுங்க சத்தமாய், உடையவர், கிருபை தந்தீர், கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க பலனை தந்தீர். கையை நல்லா வைத்து, கரங்களை அசைத்து, சத்தத்தை வைத்து, ஓரவா கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க ஆராதிப்பே. கிருபை தந்தீர், உம்மை ஆராதிக்க. கிருபை தந்தீர், உம்மை பலனை தந்தீர், பலனை ஊழியம் தந்தீரே, ஊழியம் தந்தீர், உம்மை. கையை நல்லா வைத்து, உம்மை எந்நாளும், உம்மை எந்நாளும், உம்மை
உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன் சொல்லும். மறுபடியும் உம்மை எந்நாளும் என்ன சத்தமாய் சொல்லுவது. உம்மை எந்நாளும் ஆராதிப்பேன். ஆராதனை நித்தியமானது. ஆராதனை ஆராதனை நித்தியமானவரே. தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய நாமம், உம்முடைய வல்லமுள்ள நாமம் நீரே நிரந்தரமானவர், நீரே கணத்துக்கு பாத்திர, நீரே மகிமை உடையவர். உம்மை என்றும் ஆராதிப்பேன். மாணவர் பாத்திர, நீரே மகிமை உடையவர். என்றும் நீரே நிரந்தரமானவர். பாத்திர உடையவர். ஆராதிப்பேன். கரங்களை தட்டி 2 நிமிடம் ஆவியில நிறைந்து, பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து, Lord, we worship you. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம். உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம். எப்படி இந்த இயேசு கிறிஸ்து நமக்காக இரத்தம் சிந்தி ஏன் இப்படி சிலுவையில் நமக்காக பாடுபட்டார் என்று சொல்லி அந்த வசனத்தை அழகாய் சொல்லுகிறது. 3:13-14. மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி, கவனியுங்கள், கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். முதலாவது நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மளை என்ன செய்து கொண்டார்? எல்லாம் கொஞ்சம் கவனமாய் கவனிங்க. நீங்களாக்கி விட்டு அடுத்த வசனம். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும். போதும். இப்போ கிறிஸ்து நமக்காக சிலுவையில் என்னானாரோ சாபமாகி. கொஞ்சம் நல்லா கவனிங்க. பைபிள் படித்தவங்களுக்கு நல்லா தெரியும். நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு, ஆபிரகாம் எப்போ இருந்தார் அப்படின்றதுக்கு மட்டும் தெரிஞ்சால் மட்டும் சொல்லுங்க பார்க்கலாம். எது முன்னால் வந்துச்சு? நியாயப்பிரமாணம் முன்னால் வந்துச்சா, ஆபிரகாம் முன்னால் வந்தாரா? புரிஞ்சவங்க சொல்லுங்க. பயந்து போய் சொல்றீங்க மனமனான்னுக்கிட்டு. பைபிள் தெரிஞ்சால் தைரியமாக தெல்லாம் பேசலாம்ல. பைபிள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் எல்லாம் இருக்கீங்க. எது முன்னால் வந்துச்சு? ஆபிரகாமா நியாயப்பிரமாணமா? மறுபடியும் சொல்லுங்க. யார் முன்னால் வந்தது? ஆபிரகாம். நியாயப்பிரமாணம் எப்போ வந்துச்சு? ஆபிரகாமுக்கு பின்னால், அப்புறம்தான். நல்லா சொல்லுங்க மறுபடி. முதல்ல யார் வந்தது? ரெண்டாவது என்ன வந்துச்சு? ஆனால் இயேசு சிலுவையில் போய் அழிக்கும் போது முதல்ல எதை அழிச்சாரு? ரெண்டாவது வந்த நியாயப்பிரமாணத்தை அழிச்சு முதல்ல கொடுத்த ஆசீர்வாதத்தை எடுத்து நம்மகிட்ட கொடுக்கதான் இயேசு சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நியாயப்பிரமாணம் என்று ஒன்று இருக்குது. பல்ல தட்டிட்டா பல்ல கொடுக்கணும், ஒன்றை பண்ணிட்டா அப்படி அப்படியே அது எதுக்கு இது செய்யணும், இப்படி செய்யணும். யூதர்கள் 613 கற்பனைகளை பின்பற்றுவார்கள். பல் விளக்கணும், மூக்கை கழுவணும், காதை கழுவணும். இன்றைக்கி அந்த முஸ்லீம் சகோதரர்கள் அதை இன்றைக்கும் செய்கிறார்கள். மசூதிக்கு போகும்போது உள்ளே போய் அந்த தண்ணியில் கழுவோம். இங்கே நீங்கள் கழுவுனீங்களோ கழுவுலையோ உள்ளே வந்துட்டீங்க. இது யாருடைய கிருபை? வி ஆர் நாட் அண்டர் தி லா. நியாயப்பிரமாணத்தில் நாம் இல்லை, யாருடைய கிருபையில் இருக்கிறோம்? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் அதற்காக தேவனுடைய கிருபையை அற்பமாக என்ன செஞ்சிடக்கூடாது, எண்ணிடக்கூடாது. நியாயப்பிரமாணத்தை வைத்து கழுவிட்டு வரணும்னு சொல்லி கழுவிக்கொண்டு உள்ளே நான் வரல, சுத்தமாக தான் வர்றோம், க்ளீனாக வர்றோம். உங்கள் ட்ரெஸ்ஸு நல்ல ட்ரெஸ் எதுக்குன்னு? யாரை ஹானர் பண்ணுறதுக்கு? தேவனை ஹானர் பண்ணுவதற்கு. ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, இயேசுவின் வஸ்திரத்துக்கு அவ்வளோ போட்டி போட்டாங்க. அவருக்கு வஸ்திரத்துக்கு சீட்டு போட்டு அந்த வஸ்திரத்தை பங்கிட்டார்கள். ஹவ் வேல்யூபிள் த ட்ரெஸ். நீ போடுற ட்ரெஸ்ஸு
நீ யாருன்னு பார்க்கணுன்னா உன்னை பார்த்தா, உன் ட்ரெஸ்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும். உங்கள் ட்ரெஸ் வந்து நீங்கள் சேடாக இருக்கீங்களா, மேடாக இருக்கீங்களா, டேடாக இருக்கீங்களா, காடாக இருக்கீங்களான்னு சொல்லிடும். உங்கள் ட்ரெஸ் தான். ஏன் பாஸ்டர், கல்யாணத்துக்கு போகும்போது நீங்கள் போடுற ட்ரெஸ்ஸை பாருங்களேன், சிரிச்சுக்கிட்டு எப்படி இல்லாமல் போடுவீங்களே, எங்கெங்கேயோ மாட்டி, வெறும் துணியாக இருக்காது, அதில் என்னென்னவோ மாட்டி கிடக்கும், என்னென்னவோ பண்ணுறோம் இல்லை. ட்ரெஸ்ஸு நம்மை வெளிப்படுத்துது. கைவது இயேசுவின் வஸ்திரம். எல்லா கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணி ஷப்தல பஹதல கரபா. எங்கள் வாழ்க்கையில் எல்லாமே அடையாளமாக மாறின ஆண்டவரே. வாயத்திறந்து சொன்னால் எதை செஞ்சாலும் அதில் யார் தெரியணும்? ஏசு. என் ட்ரெஸ்ஸு, என் ட்ரெஸ்ஸு, என் சுமைல், என் வார்த்தை எல்லாம் கையை நல்லா வைத்து வாயத்திறந்து செர்மன் கொள்ள போகிறதுக்கு முன்னால், கர்த்தருடைய வார்த்தைக்கு முன் போவதற்கு முன்பதாக, தேவனே எல்லாவற்றிலும் நீர் மகிமைப்பட வேண்டும். அன்றைக்கு நியாயப்பிரமாணம். அப்போ இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படாமல் இருந்தால், சிலுவையில் மரிக்காமல் இருந்தால் நமக்கு என்ன இல்லை? ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு எதுவுமே கிடையாது. சர்ச்சு கிடையாது, பாஸ்டர் கிடையாது, விசுவாசம் ஒன்றுமே எல்லாம் போயிருக்கோம். வெறும் அந்த நியாயப்பிரமாணம் மட்டும்தான் இருக்கும். எது மட்டும்தான் இருக்கும்? நியாயப்பிரமாணம் மட்டும். அதனால தான் இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தபோது கூட ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு விட்ட போது நியாயப்பிரமாணம் சொல்கிறது, எல்லாரும் என்ன எறியனாவா மேலே? கல் எறியணும். அப்போ இயேசு சொன்னார், உங்களில் எவன் பாவம் இல்லாமல் இருக்கிறான் அவன் கல்லை போடு. இங்கே இருக்கிற உங்களுக்கு கூட சொல்கிறேன், இன்னொரு ஆளை பற்றி கதை பட்டின்னா நீ முதல்ல ஒழுங்காக இருந்தால் மற்ற ஆளை பற்றி பேசு. உன் குடும்பமே ஒழுங்காக இருக்காது, உன் வாயே சரி இருக்காது, உன் பிள்ளையே சரி இருக்காது. முதல்ல நீ சரியாயிட்டு மற்ற ஆட்களை பற்றி பேசு சபையில். இன்றைக்கு அநேகர் திருச்சபையில் கண்டதை பேசுகிறது நான் கேள்விப்படுகிறேன். வாட் ரைட் யூ ஹேவ்? உன் குடும்பம் எப்படி இருக்குது, உன் வாழ்க்கை எப்படி இருக்குது, உனக்குள்ளே ஏகப்பட்ட ஓட்டைகள் இருக்குது. சிலர் வெளியே நல்ல சட்டை போட்டிருப்பாங்க, சட்டையை கழட்டி உள்ள பனியனை பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும்? பார்த்துருக்கீங்களா? இவ்வளோ தூரம் நான் யோசிக்கிறேன், ஓட்டை பனியனை போட்டுக்கிட்டு மேலே வெள்ளை சட்டையை போட்டுக்கிடுவான். எப்படியெல்லாம் வாழ்கிறான். ஆனால் இன்னொரு ஆளை போய் குறை சொல்கிறேன். இயேசு சொன்னார், உங்களில் எவன் பரிசுத்தமாக இருக்கிறான் அவன் என்ன அறி? கல்லறி. யாரையாவது நீ கரெக்ட் பண்ணணுன்னா முதல்ல நீ சரியாக மாறு அப்படின்னு என்ன அர்த்தம்? அதுக்காக கல் யாரையும் ஒன்றும் சொல்ல வேணான்னு சொல்லலை. எல்லாம் கவனிங்க. செய்திக்குள் போகும்போது இதெல்லாம் தேவன் நமக்கு சொல்ல விரும்புறது. நம்மை தேவன் எப்படி மன்னிச்சு நம்மளை பரிசுத்தமாக்கி இருக்கிறார்ல, அதே மாதிரி எல்லாரையும் மன்னிச்சு என்ன ஆக்குவார்? உன் பிள்ளைய மன்னிப்பார், மனைவியை மன்னிப்பார், புருஷனை மன்னிப்பார். யார் மன்னிப்பா? உனக்கு ஏகப்பட்டதை மன்னிச்சிருக்கும் போது நீ மட்டும் இன்னொரு ஆள் கண்ணை குத்துற. மனைவியாகிய உன்னை கர்த்தர் மன்னிச்சு வச்சிருக்கும் போது புருஷனை மன்னிக்க மாட்டாரா? புருஷனை பார்த்து எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டு நீ அன்னைக்கு அப்படி பண்ணிட்ட. ஏன்னா பெண்களுக்கு ஒரு நாளைக்கு 1500 வார்த்தை பேசலைன்னா மண்டை வெடிச்சிருமா. உங்களுக்கு ஏன் தலைவலி வருது நான் சொல்கிறேன் இப்போவே. உமன் டாக்கட்டிவ், பேசி ஆகணும். அதனால தான் ஏவாள் இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லாமல் யார்கிட்ட போய் பேசிட்டு கிடந்தா? பாம்புகிட்ட போய். உன் ஸ்டவ்கிட்ட பேசு, பாத்திரத்திட்ட பேசு, இப்படி பேச வேண்டி இருக்குது. அதனால தான் புருஷன்மாரெல்லாம் கவனிங்க, மனைவி மாற கொஞ்ச நேரம் பேச விடுங்க, அமைதியே இருங்க. என்னதான் பேசிட்டு போட்டு விட்டிங்கனாலே உங்களுக்கு நிறைய பிரச்சனை தீர்ந்து போயிடும். ஆம்பளைஸ் கவனிங்க, யூ வில் கம் அவுட் ஆஃப் மெனி ப்ராப்ளம்ஸ் இஃப் யூ அலோவ் தம் டு ஸ்பீக். இந்த டீச்சர் மாதிரி இருக்கவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஹஸ்பண்ட்ஸுக்கு பிரச்சனை இருக்கான்னு நினைக்கிறேன். ஏன்னா பேசிடுறாங்க அங்கே இல்லை. ஆண்கள் பேசுறதுல குறைவானவர்கள் தான். இந்த ஆம்பளைங்கிட்ட இருக்கிற பிரச்சனை, அவன் வாயத்திலேருந்து பேசினா கோவத்தில் தான் கத்துவான ஒழிய ஒன்றும் பேச மாட்டான் ஆம்பளைங்க. அதனால தான் அவங்களுக்கு கெட்ட பேர். திறக்க மாட்டான், திறந்தானா கோவம் மூக்கு வைத்து சட்டி கிட்டி தூக்கி போட்டு வடிச்சு கிடப்பான். தேவன் இன்னைக்கு ஏதோ யார் கூட பேசிக்கிட்டு இருக்கிறார் இன்னைக்கு காலை. இது சாதாரண வார்த்தை இல்லை, தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தை. எத்தனை பேர் மற்றவர்களை நான் மன்னிக்க வேண்டும்? கை வைத்து வாயத்திலிருந்து சொல்லுங்க, மற்றவர்களை நான் மன்னிக்கணும். என் தேவன் என்னை மன்னிக்கிறார். ஓ ஜீசஸ்,
என் தேவன் நம்மை மன்னிக்கிறார். குடும்பத்தில் ஏன் சண்டை வருது? புருஷ மனைவிகளை சண்டை வர காரணம் என்ன? நீ மன்னிச்சா என்ன வராதாங்க? சண்டை வராது. பிள்ளைகளை மன்னிக்கணும். எல்லாம் கை நல்லா வயிற்றுங்க, வாயை தரீங்க. forgive your children. சின்ன பிள்ளைகளை என்ன செய்யணும்? மன்னிக்கணும், மன்னிக்கணும், மன்னிக்கணும். மன்னியுங்கள். மற்றவர்களை உடனே குறை சொல்லிவிட வேண்டாம். இன்னொன்று, மற்றவங்களை கரெக்ஷன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஸ்டேட்டஸ் வரணும். ஸ்டேட்டஸ்னால் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை சொல்லலை, அது குப்பை தொட்டி பீசஸ். அதுலேயும் ஒழுங்காக போட்டு ஒழுங்காக இருந்தால் ஒழுங்காக இருக்கலாம். ஆதியாகமம் 24:1 சொல்கிறது, ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான். யாரையாவது நீ அட்வைஸ் பண்ணணும்னா உனக்குள்ள முதல்ல என்ன வரணும்? முதிர்ச்சி. வாயை திறந்து சத்தமாக சொல்லுங்க, உனக்குள்ள என்ன வரணும்? அது முடி வெள்ளையாகிறத பற்றி சொல்லலை. முடி வெள்ளையாக இருந்தும் ஒன்றும் தெரியாமல் லூஸாக இருக்கும், அதை சொல்லலை நான். முதிர்ச்சி வரணும், இந்த மெச்சூரிட்டி வரணும். இன்னைக்கு ஏன் நம்ம ஆசீர்வதிக்கப்பட முடியாமல் இருக்கோன்னு சொன்னால், நம்ம என்ன அடையலை? கையெல்லாம் கொஞ்சம் வைத்துங்க, வயசு ஆயிருக்கான என்ன அடையலை? முதிர்ச்சி அடையலை. கையை சுற்றி சொல்லுங்கள், ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனான. இன்னொரு இடத்துல பார்க்குறோம், ஆபிரகாம் 99. ஆமாம், நீ 19 வயசுலேயே வாலாட்டிகிட்டு கிடக்கிற, ஒன்றும் தெரியாது. அம்மாவை போய் அடக்கிக்கிட்டு கிடப்ப, அப்பாவை போய் அடக்கிற. 19 வயசு தான் ஆச்சு. நீ என்ன பிஹெச்டி வாடி போடி என்ன படித்தாலும் உன் முதிர்ச்சி என்பது முக்கியம். இப்போ ஊழியக்காரங்க நாங்கள் நிற்கிறோன்னா எங்கள் லைஃப்பில் உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் தெரியுமா உங்களுக்கு? நாங்கள் வந்த வழிகள் தெரியுமா? பட்ட பாடுகள் தெரியுமா? பாஸ்டர்மா கூட இருக்காங்கன்னா ஆபிரகாம் கூட சாராளும் தான் பாடுபடணும் இல்லை? முதிர்ச்சி முக்கியம். ஒருத்தரை கனம் பண்ணுறதுக்கு காரணம் உங்களுடைய முதிர்ச்சி. வெறும் தலை முடி பெருசானதுக்கு அல்ல, முகம் சுருக்கு விழுகிறது அல்ல, அந்த மெச்சூரிட்டி இல்லாமேன்னு சொல்லுங்கள். இன்னைக்கு சங்கீதம் அருமையாக பேசுகிறார். அந்த மகன் கொலை செய்ய வருகிறான், அப்பா தூங்கினான். இதில் நிறைய சீக்ரெட்ஸ் இருக்குது. பிரதர் கொஞ்சம் சொல்லியிருக்கார். ஏன்னா மகன் கொலை செய்ய வரும்போது அப்பா போய் அவனை கொண்டு விட்டான்னா பெரிய கேஸ் ஆகிடும். நல்லா கவனிங்க, உன் பிள்ளைய நீயே எதுவும் பண்ணிட்டீன்னா பயங்கரமாக அது இதுவாகிடும். அந்த நேரத்தில் மரியாதையாக போய் தூங்கிடு, மரியாதையாக சைலண்ட்டாக இரு. நேரம் வரும், யார் உயர்த்துவா? கை கால் இருந்தால் தூக்கி ஐயை அசைச்சு ஸ்தோத்திரம் போடு. சும்மா உட்காந்துருக்குது, வாயை திறந்து மேலே பிரதர் சொல்லுங்கள், ஆண்டவரே நமக்கு வாழ்க்கையில் எப்போ ஆக்ஷன் எடுக்கணுமோ அப்போ கவனமாக இருக்கணும். எல்லா நேரமும் கையை காலை நம்ம நீட்டிகிட்டு இருந்தால் பிரச்சனை தான். சில பிரச்சனையை கண்டு கண்ணை மூடிக்கும், சில பிரச்சனையை கண்டு சைலண்ட் ஆகிடு, சில போராட்டத்தை கண்டு வீட்டில் போய் படுத்து தூங்கிடு. அவ்வளோதான் அது நம்ம வாழ்க்கையில். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிரச்சனைன்னா நான் இங்கே தான் இருப்பேன். அந்த நாள் கூட 2 மணி வரைக்கும் தூங்கலை இரவு. நான் இங்கே தான் இருந்தேன், புல்பீட்டில் தான் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தேன். முடியலையா அங்கே போயிடுறேன், அவ்வளோதான். யாரையாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்காது. கொஞ்சம் புரிஞ்சவங்களை கைவிதி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இன்றைக்கி புதிய வருஷத்தில் அநேகரோடு கர்த்தர் பேச விரும்புகிற நியாயப்பிரமாணத்தை இயேசு சிலுவையிலே அவை ஆணி அடித்தார். ஆமென், ஹல்லேலூயா. இன்னும் எல்லாரையுமே நீ மார்க் போட்டுட்டு கிடக்காத. சத்தமாக சொல்லுங்க, எல்லாரும் என்ன போடாத? ஆமாம், இவ இப்படி இந்த ட்ரெஸ் போட்டிருக்கா, இவ மூக்கில் எதை போட்டிருக்கா, என்னத்தையாவது போட்டுட்டு போகிறான். உன்னை யார் மார்க் போட சொன்னது? எல்லாரையும் வழி நடத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். எல்லாருக்கும் கட்டாயம் கர்த்தர் டீச் பண்ணாமல் விடவே மாட்டார். கைவிதி சொல்லுங்க, எல்லாருக்கும் டீச் பண்ணாமல் விட மாட்டார். கையை எல்லாம் வயிற்றுங்க, சீக்கிரம் நேரம் ஆச்சு எனக்கு. சொல்லுங்கள், நம்மளால் எல்லாருக்கும் டீச் பண்ண முடியாது. அந்த வேலை எனக்கு வேண்டவே வேண்டாம். கை நல்ல வயிற்றுங்க. ஆனால் கர்த்தர் சொல்லுங்கள், கர்த்தர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், நான் நெஞ்சில் கை வச்சு நான் ஆராதிக்கிற தேவன் எல்லாருக்கும் போதிக்க வல்லவராயிருக்கிறார். உன் புருஷனுக்கு அவர் போதிப்பார், உன் பிள்ளைக்கு போதிப்பார். அவனே சொல்லுவான் கற்றுக்கிட்டேன்னு சொல்லி. ஹல்லேலூயா. அவனே சொல்லுவான். நானே பாஸ்டர் மகன்தான், நானே ஊழியத்துக்கு வரமாட்டேன்னு சொல்லி தான் இருந்தேன். என் லைஃப்பில் பயங்கரமான அடமெண்ட்டு தான். ஆண்டவர் மட்டும் என்னை சந்திக்கலைன்னா என்னை யாரும் பிடிக்கவே முடியாது. தேவன் என்னை உடைத்தார். என்னை கொண்டு போய் வச்சு ஒரு ஹாஸ்பிட்டலில் போட்டு 1 வருஷம் ஒரு மாதம் படுக்கையில் வச்சு என்னோட பேசினார். நீ யாரையும் ஒன்றும் செய்யாத, கர்த்தரே எல்லாம் செய்வார்.
கை இல்லையா உங்களுக்கெல்லாம்? ஆராதனை வேண்டுமா வேண்டாமா? கர்த்தருடைய வார்த்தை இருந்தால் ரிசீவ் பண்ணுங்க. தேவன் எல்லாருக்கும் டீச் பண்ணுவார். நீ போய் டீச் பண்ணாத. டோன்ட் கோ அண்ட் வளரிஃபை, டோன்ட் கோ அண்ட் இன்ஸ்ட்ரக்ட் சம்படி. தேவன் எல்லாருக்கும் போதிப்பார். கையை வைத்து சொல்லுங்க, போதித்து வழி நடத்துவார். அவர் ஆலோசனை கர்த்தர். அழைத்த ஒரு மனிதனை விடமாட்டார். ஹல்லேலூயா. தெரிந்து கொண்ட ஒருவனை யார் விடமாட்டார்? கர்த்தர் விடமாட்டார். நம்முடைய தேவன் யாரு? சர்வ வல்லவர். நான் இப்போ செய்திக்குள் போகும்போது அநேக காரியங்களை உங்களுக்கு சுட்டி காண்பித்து கொண்டே போகிறேன். இப்போ இன்னைக்கு தியானிக்க போகிறது என்ன? சிலுவையில் இயேசு வந்து முதல்ல நியாயப்பிரமாண சாபத்தை நீக்கினார். ஆமென், ஹல்லேலூயா. சிலுவை இல்லாமல் இயேசு ரத்தம் இல்லாமல் வாழ்க்கையே இல்லை. சிலுவை இல்லாமல் இயேசு ரத்தம் இல்லாமல் கிறிஸ்டியானிட்டியே இல்லை. இந்த உலகத்தில் யாரும் நமக்கு ரத்தம் சிந்தினதில்லை. கடந்த நாட்கள் ஸ்ரீபெரும்புதூர் மண்டலத்தில் நான் போயிருந்தேன். பாஸ்டர்ஸ் எல்லாம் சாட்சி சொன்னார்கள். அதில் மூத்த போதகர் பிரஸ்பீட்டர் சாட்சி சொன்னார். அந்த பிரஸ்பீட்டர் சின்ன வயசில் எனக்கு தெரியும். வாலிபனாக இருக்கும்போதே அவரை சந்தித்து அவர் கூட இருந்திருக்கிறேன். அவர் சொன்ன சாட்சி ரெண்டே வார்த்தை. நான் பயங்கர அடமெண்ட் ரவுடியாக ஒரு குரூப்பில் ரவுடிசமில் நான் இருந்தேன். கர்த்தர் என்னை சந்தித்தார். எப்படி சந்தித்தார்னா ரெண்டே காரியம்தான். இந்த உலகத்தில் உனக்காக யாருமே மறிக்கலை மகனே, நான் உனக்கு மறிச்சேன்னு இயேசு சொன்னார். அவன் ரவுடி கும்பலை விட்டுட்டு பாஸ்டாக ஓடி வந்தான். கையெல்லாம் வைத்து மாற்றக்கூடியது இயேசு மட்டும்தான். உங்களால் என்னாலும் யாரையும் மாற்ற வேண்டிய அவசியமில்லை, மாற்ற முடியாது. ஆனால் இயேசு எல்லாத்தையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதற்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தி, ஆண்டவரே நீர் நல்லவர். இன்னைக்கு யாரு கூட பேசிட்டு இருக்கிறார்? இந்த குறிப்பிட்ட நபரை என் குடும்பத்தில் மாற்ற முடியவில்லையே, மாத்திர ஒருத்தர் இருக்கிறார். அவர் கையில் கொடு, எல்லாவற்றையும் அவர் சரி செய்வார். சில பொருளை பாருங்கள், சிலர்கிட்ட கொண்டு ரிப்பேர் கொடுத்தீங்கன்னா எவ்வளோ அழகாக சரி பண்ணி கொடுக்குறான்ல. உன் கேஸ் ஸ்டவ் ஒர்க் பண்ணலன்னா ஆணி வச்சு குத்தி ஊசி வச்சு குத்திப்பார், ஒர்க் பண்ண மாட்டேன். கொடுக்க வேண்டிய கொடுத்தா கதை கதைன்னு எரியுதில்ல. நீ யார்கிட்ட கொடு? இயேசுகிட்ட கொடு. கை வைத்துக்க சீக்கிரம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு ஆக்ஷனும் ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீர்கள். சொல்லுங்க, இயேசுவிடத்தில் கொடுக்கிறேன். என் தொழிலை அவர் கையில் கொடுக்கிறேன். என் வியாபாரத்தை அவர்கிட்ட கொடுக்கிறேன். என் பிள்ளையும் அவர்களிடத்துல கொடுக்கிறேன். என்னையே அவரிடத்துல தான் கொடுக்கிறேன். என்னையும் சரி செய்யக்கூடியவர் அவர் தான். எத்தனை பேர் நம்பினா கை வைத்து, இயேசுவே உம்மால முடியாதது எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. இந்த வருஷம் தேவனால் கூடாதது எதுவும் இல்லை. அவர் எல்லாவற்றையும் செய்வார். ஆனால் அவர்கிட்ட என்ன செய்யணும்? அவர்கிட்ட என்ன செய்யணும்? சொல்லுங்கல்ல, என்ன செய்யணும்? கொடுக்கணும். நீ ஏன் கட்டி அழக்கூடாது. என்னது ஏன் வேலை, ஏன் கம்பெனி, ஏன் இது? நோ 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 நோ, கிவ் இட் டு ஜீசஸ். எல்லாம் கை வைத்து ஒப்பு கொடுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் எல்லாம் ஜீசஸ் ஒப்பு கொடுங்க. எல்லாத்தையும் அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறேன். கீ கொடு, பீரோ கீ, மேலே கீ, எல்லாத்தையும் அவர்கிட்ட கொடுத்து, ஆண்டவரே உம்மிடத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. சேஃப் டிபாசிட் லாக்கர் அவர் தான். அவரிடத்தில் ஒப்பு கொடுக்குற எதையும் யாரு கை வைக்கவே, நோபடி கேன் டச். யாரு தொற்ற முடியாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை உன்னை தொட்டான காலி பண்ணிடுவாங்கிறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. முதலாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையிலே நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை தூக்கி எறிந்தார். நியாயப்பிரமாணத்தின் சாபம். இரண்டாவது என்ன செய்தார் என்றால், சாபத்தை நீக்கினாலே என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துடும். சத்தமா சொல்லுங்க, சீக்கிரம் நேரம் ஆச்சு சொல்லுங்க. சாபத்தை, இந்த வருஷம் நிறைய சாபங்கள்லாம் அழிய போகுது, நிறைய சாபங்கள் மாறப்போகுது. அந்த கட்டுகள் எல்லாம் உடைக்கப்பட போகிறது. எல்லா கரங்களை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இயேசு ரத்தத்தை தியானம் பண்ணிக்கிட்டே இரு. இன்னைக்கு ஏதோ நடக்கும். ஓ, சாபம் நீங்கினால் என்ன வந்துடும்? ஆசீர்வாதம் வந்துவிடும். ஆமென், ஹல்லேலூயா. நான் இந்த நம்ம ஊழியத்தில் 36 வருஷம் பார்க்குறேன். சாபம் நீங்கினால என்ன வந்துடும்? தானா. ஆமாம், பிள்ளை படிக்கலாம், அது படிக்கலாம், அவருக்கு வேலை கிடைக்கல, பிரச்சனை. அதுக்கு ஒரு ரீசன் என்னென்னா, சாபம், ஏதோ ஒரு சாபம். எல்லாம் கவனிங்க. சாபத்தை சாதாரணமாக நினைக்கக்கூடாது. இந்த மனுஷன் போடுற சாபங்கள், அவன் சொல்கிறது. நீங்கள் அந்த ஒரு பிளாக்கில் இருப்பீங்க. நீங்கள் காலையில் பைக் எடுத்துகிட்டு நீங்கள் போவீங்க. அங்கே 100 வீடு இருக்குன்னா எப்படி ஒரு 10 பேர் பார்ப்பான். உன்னை பார்ப்பான். யாரும் பார்க்காமலாம் இருக்க மாட்டான்.
அதில் 2 பேர் சொல்லுவான், இவன் பாரு இப்படி போறானே, இவெல்லாம் அங்கே திரும்பி வருவானா அப்படிம்பா. உனக்கு தெரியாது. டெய்லி ஏதோ ஒரு சாபம் நமக்கு நேராக வருது. டெய்லி யாருடைய சாபம் வந்துட்டு இருக்குது. அதனால தான் இயேசு சாபமானார் நமக்காக. அப்போ தினந்தோறும் யாருடைய ரத்தத்தின் வல்லமை எடுக்கணும்? ஹல்லேலூயா. தினந்தோறும் இயேசுவின் ரத்தத்தின் வல்லமையை எடுக்கணும். நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுட்டு போயிட்டாலே இவன் என்ன ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான் அப்படிமா. அடுத்த முறை ஒரு போட்ட ட்ரெஸ்ஸே இருக்காது. அவன் தான் அந்த ரோட்டில் அலையிறான் பார்த்தீங்களா? இதெல்லாம் சாபம். நிறைய பேருக்கு சாபத்தை பற்றி தெரியாது. புருஷன் கோபமாக பல்ல கடிச்சுக்கிட்டு தொட்டு அப்படி வைப்பான். அந்த இப்படி தான் வைப்பார். அதில் உள்ள சாபம் அடங்கி இருக்குது. மனைவி தோசையை போட்டு எடுத்துகிட்டு இப்படி கொண்டு இருந்தா தென்னு என்ன வேணுமோ ஊற்றிக்க அப்படின்பா. அதுக்குள்ளே என்ன மறைஞ்சிருக்குது? எத்தனை பேர் புரிஞ்சாலும் எல்லா சாபத்தை உடைக்க ஆயத்தமாகுங்க. டைரக்ட் கர்ஸ், இன்டைரக்ட் கர்ஸ், அனோன் கர்ஸ், 7 விதமாக இருக்குது. அன்சீன் கர்சஸ், ஏகப்பட்ட சாபங்கள் நம்முடைய வாழ்வில் இருக்கிறது. ஏசு ஆகினால்தான் வாசிங்க இந்த வசனத்தை. கிறிஸ்து நமக்காக சாபமாகி. மறுபடியும் வாசிப்பா சத்தமா சேர்ந்து எல்லாரும். கிறிஸ்து நமக்காக. மறுபடியும் சொல்லுங்க, கிறிஸ்து நமக்காக. இதை யார் சொல்றீங்களோ அவங்க வாழ்க்கையில சாபம் நீங்க போகுது. சத்தமா சொல்லுங்க, கிறிஸ்து அதுல நமக்காக இடத்துல எனக்காகன்னு போட்டு சொல்லுங்க எல்லாரும். கிறிஸ்து 3 தடவை சத்தத்தை வைத்து, கிறிஸ்து எனக்காக, கிறிஸ்து எனக்காக சாபமாகி, கிறிஸ்து எனக்காக சாபமாகி. ஹல்லேலூயா. ஏகப்பட்ட சாபம். இஃப் மை மெமரி இஸ் ரைட், ஒரு முறை ஒரு காரு நாங்கள் வாங்கியிருந்தோம். ஒரு 12 வருஷத்துக்கு முன்னால். ரொம்ப நாள் பழைய காரை ஓட்டிட்டு அப்போ தான் ஒரு டொயட்டோ காரு ஒன்று வாங்கியிருந்தேன். எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டது, ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் டயர் வெடிச்சது பாருங்க. ஏவம் புண்ணியமோ தெரில. மனுஷ சாபன்றது அவ்வளோ பயங்கரமானது. மனுஷ சாபம். இன்னைக்கு எத்தனை பேர் அந்த சாபங்களுக்கு விலைக்கு உங்களை பாதுகாக்க யாருடைய ரத்தம் தான் இருக்குது? கிறிஸ்து நமக்காக சாபமானார். ஹல்லேலூயா. இன்னைக்கு சர்ச்சிலையும் எல்லாருமே என்ன கிடையாது? பரிசுத்தவான்கள் கிடையாது. சபை என்ன தெரியுமா உங்களுக்கு? இந்த சபை என்னது? பரிசுத்தமாக்குகிறவர்களின் கூட்டம் தான் சபை. இங்கே பரிசுத்தமானவங்க இருக்க மாட்டாங்க. எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து ஆமேன்னு சொல்லுங்க. மீன் கடையில் குழம்பு வச்ச மீன் இருக்குதா? வெட்டின மீன் நாறுற மீன் இருக்குதா? வீட்டில் குழம்பு வச்சாலே நாறுது. இப்படி இருக்கும்போது சபையில் வந்து உட்காந்துட்டு இந்த சிஸ்டர் சரியில்லை. அதுக்கு தான் நாங்கள் சபை கொண்டு வந்து வச்சிருக்கு. அதுக்கு தானே பாஸ்டர் இவ்வளோ தானே பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் அல்ல. கையெல்லாம் வைத்துக்க. சபை என்பது பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் அல்ல, பரிசுத்தமாக்கப்படுகிற. சதமா சொல்லுங்க, பரிசுத்தம் ஆகிக்கொண்டே இருக்கிற கூட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தோசை ரெடியாகி நல்லா முறுகிச்சுன்னா உடனே மடித்து தூக்கி தட்டில் போட்டு அடுத்த நேரம் தோசையை காணும். அதான் நம்ம லைஃப்பும். புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நேரடியாக சொல்லிட்டு அது சரி இருக்காது. சப்பாத்தி முறு தோசைக்கெல்லாம் அங்கே சுட்டு கொண்டு வந்து தட்டில் வச்சுட்டா அப்புறம் என்ன செஞ்சால் போயிடும் அது. அப்போ நம்மளும் பரிசுத்தமான என்ன செஞ்சிடுவோம்? நாம் காணாமல் போயிடுவோம். நம்மை தேவன் வைத்திருக்கிறார் என்றால் இன்னும் உன்னை தேவன் பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கிறார். கையை சீக்கிரம் வைத்துங்க, எல்லாம் சீக்கிரம் வைத்துங்க. சொல்லுங்க, பரிசுத்தமாக்குகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். எல்லாம் வாய்த்தன் சத்தமாக சொல்லுங்க சீக்கிரம். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். நல்ல சத்தத்தை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணி இந்த வருஷம் நம்முடைய பிள்ளைகளை வல்லமையாக மாற்றுவார், குடும்பங்களை வல்லமையாக மாற்றுவார். நம்முடைய சபை இன்னும் மேன்மை அடையும். இந்த சபையை பற்றி எவனாவது அந்த சபை சரியில்லைன்னு சொன்னால் அவனுக்கு நீங்கள் செய்தி சொல்லுங்கள் போய் உடனே. ஆமாயா, உலகத்தில் அத்தனை சபையும் என்ன சபை தான்? பரிசுத்தமாகி கொண்டிருக்கிற சபை தான். ஹல்லேலூயா. சபை பரிசுத்தமாகி விட்டால் இது எங்கே போய் சேர்ந்துடும்? பரலோகத்துக்கு போயிடும். எத்தனை பேர் புரிஞ்சவங்க மட்டும் கை தூக்கி ஆமேன்னு சொல்லுங்க. இந்த வசனம் புரிஞ்சவங்க, ஒத்துக்கிறவங்க மட்டும் ஆமேன். ஹல்லேலூயா. உன் புருஷன் ஒன்று பெரிய பரிசுத்தமானவன் அல்ல, மனைவி பரிசுத்த மாட்டில்லை, நல்லா ஜெபிப்பாங்க, எல்லாம் செய்யதான் செய்வாங்க. எல்லாருமே பரிசுத்தமாய் கொண்டிருக்கிறவர்கள் தான்.
பாஸ்டர் ஒன்றும் பெரிய பரிசுத்தவான் அல்ல, அவரும் பரிசுத்தமாகி கொண்டுதான் இருக்கிறார். எல்லாரையுமே பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறதுக்கு தான் இயேசு சிலுவிலே ரத்தத்தை சிந்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனால் எத்தனை தடவை கழுவி கழுவி விட்டாலும் மறுபடியும் எதில் விளைவி விடக்கூடாது, சேத்துல போய் அது மட்டும் கேர்ஃபுல்லாக இருந்துக்கிடணும். கழுவி கழுவி உட்கார வச்சா மறுபடியும் வலிக்க இங்கே விளைய விடக்கூடாது, சேத்துல போய் விடக்கூடாது. கழுகிறவனுக்கு கோபம் கொஞ்சம் வரதான் செய்யும். அப்போ தான் உனக்கு ஆக்சிடென்ட் வரும், பிரச்சனை வரும், வியாதி வரும், ஹாஸ்பிட்டலைசேஷன் வரும். எத்தனை முறை தேவன் கழுவினாலும் மறுபடியும் போய் சேத்துக்களை விழுந்துடக்கூடாது, மறுபடியும் போய் மாட்டிக்கிடக்கூடாது. ஒரு தடவை கழுவி உன்னை உட்கார வச்சா கவனமாக உட்காரணும். நான் சொல்றது வேதத்தில் இருக்க, வாசிக்க சங்கீதம் 40:1. சீக்கிரம் வாசிக்க. தேவன் கழுவுகிறாரா, உட்கார வைக்கிறாரா? சங்கீதம் 40:1. கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். அடுத்த வசனம். பயங்கரமான குழி. எல்லாம் கவனிங்க. என்ன குழி? பயங்கரமான. சாதாரண குழி இல்லை. நம்ம அந்த உலகத்தில் வாழ்றதுலாம் பயங்கரமான உலகம், பயங்கரமான மனுஷங்க. வாய் பயங்கரம், கை பயங்கரம், மூக்கு பயங்கரம், வார்த்தை பயங்கரம். இந்த பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து. எல்லாம் ஆமென் சொல்லுங்க. தூக்கி எடுக்கப்பட்டவங்களும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த ஆளுகிட்ட என்ன தூக்கினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த பிரச்சனையில நல்ல வேளை மாட்டி தொலைஞ்சிருப்பனே, என்னை தூக்கினதுக்காக அதை உணர்ந்தாங்க மட்டும் கை வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த ஆட்கள்கிட்ட இந்த கடனில், இந்த வட்டியில், இந்த பிரச்சனையில் அங்கேருந்து என்னை தூக்கி பாதுகாத்ததுக்காக ஸ்தோத்திரம். இந்த கம்பெனியை விட்டு அந்த கம்பெனி மாற்றினதுக்காக ஸ்தோத்திரம். இந்த ஆபீஸை விட்டு அந்த ஏதோ ஒன்று செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. கைதட்டி யார் பாருங்க. தேவனே, ஓ ராபா கலபா ஆவில நிறைஞ்ச அந்நிய பாஷைகளை பேசி இந்த புதிய ஆண்டிலே தேவனமை கழுவி 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 அதை பாருங்க எங்க கொண்டு நிறுத்துறாரா? கழுவி என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் எங்க கொண்டு வைக்கிறாரு? ஆமா, மறுபடியும் அங்கிருந்து வலிக்கு என்ன செஞ்சிடக்கூடாது. ஆமா, எந்த பிரச்சனையும் ஒரு தடவை ரைட் ஓகே, ஒரு பாடு ஒரு பிரச்சனைன்னு தெரிஞ்சதா. ஒரு இடத்துல நடந்து போகும்போது தலை இடிக்குதுன்னா குனிஞ்சிடணும் உடனே. இதுதான் லைஃப். அந்த குனியாதவங்க தலை என்ன செய்யும்? உடையும். பிறகு நீ ஆஸ்பத்திரி போவ, கட்டு போடுவாங்க, எல்லாம் ஃபர்தராக நடக்கும். தேவனமை கழுவை. இப்போ கை வைத்திய சொல்லுவோம். நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு என்னை நீங்களாக்கி விட்டதற்காக ஸ்தோத்திரம். அதற்கு கிறிஸ்து நமக்காக என்னானாரா? சாபமானார். ஹல்லேலூயா. கிறிஸ்து நமக்காக சாபமானார். இந்த மாதிரி சாபமாகி ரட்சிப்பை கொண்டு வர்றதுக்கு உலகத்தில் யாருமே மனுஷனால் முடியவே முடியல. கடைசியில் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை பூமிக்கு அனுப்பினார். ஆண்டவர் பார்த்தார், யார் போனாலும் மோசே அனுப்பி பார்த்தாரு, யோசுவாவை அனுப்பி பார்த்தாரு, எலியாவை அனுப்பி பார்த்தாரு, எலிசாவை அனுப்பி பார்த்தாரு, மல்கியா தீர்க்கதரிசி வரைக்கும் எல்லாரையும் அனுப்பினார். யாராலும் முடியாது. யாரையும் அனுப்பினார்? கடைசியாக கையை வைத்துங்க. இயேசுவே ஸ்தோத்திரம். எல்லாரையும் அனுப்பி பங்கு பங்காகவும் வகை வகையாகவும் பேசிக்கொண்டே இருந்தார். ஆனால் முடியவில்லை. யாரையே அனுப்பினார்? ஹல்லேலூயா. சில வீட்டில் அப்பா அம்மா பிள்ளைகளுக்கு சொல்லி இப்படி செய்யுமா அப்படி செய்யுமாம்பாங்க. என்ன சொன்னாலும் செய்ய முடியல. அவங்களே வந்து என்ன செய்வாங்க? சரி நானே செஞ்சிடறேன் பாருன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தான் இயேசுவே இறங்கி வந்தார். தேவகுமாரனே இறங்கி வந்தார். இந்த உலகத்தில் வேறு யாராலும் என்ன கிடையாது, மீட்பு இல்லவே. எத்தனை பேர் இயேசு இந்த வருஷம் உயர்த்த போகிறீங்க? அவன் கடையில் இயேசு நாமத்தை சொல்லு, பிஸ்னஸில் இயேசு நாமத்தை சொல்லு, நடந்துக்கிட்டு ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இரு. காரை ஓட்டும் போது இயேசு இயேசுன்னு சொல்லு, பைக் ஓட்டும் போது இயேசு இயேசு. வாயை தரங்க, உட்காந்துட்டு சும்மா வாயை மூடிட்டு உட்காந்துருக்காதீங்க யாரும். ஓப்பனே அவர்தான் ஸ்பீக் இன் ஜீசஸ் நேம். வாயை திறந்து உட்கார்ந்த இடத்துல இங்கே இயேசுன்னு சொல்லாமல் நீ அங்கே போய் என்ன சொல்ல போகிற? இயேசுன்னு உட்காந்துருக்கிற ஆலயத்தில் இயேசுன்னு உனக்கு சொல்ல முடியல. ஆஃபீஸில் போய் சொல்லுவியா? அவன் இயேசுன்னு சொன்னால் கேட்டுருவான்னு சொல்லி வேற ஏதோ சொல்லுவியே. எங்கே இயேசுவை சொல்லணுமோ அங்கே இயேசுவை சொல்லணும். ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சி மேஜர் கொடுங்க. கை வைத்து ஆண்டவர் கண்ணை சொல்லுங்க. இயேசுவையே துதி செய் மனமே. எல்லாம் கை சீக்கிரம் வைத்து எல்லாம் ஆமேன்னு சொல்லி இயேசுவையே துதி செய் நீ மனமே. இயேசுவையே துதி செய். கீர்த்தே கைதடி பாடுங்க சீக்கிரம் உடனே. ஆய திறந்து இயேசுவே மனமே இயேசுவையே. சத்தமா பாடுங்க.
இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய். இயேசுவையே துதி செய் நீ மனமே. மாசணுகாத மாசணுகாத பராமர வஸ்து, மாசணுகா பாடுங்க பாடுங்க. வஸ்து நேசகுமாரன் மெய்யான கிறிஸ்து, ஞான கிறிஸ்து. இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய். என்ன கம்ப்யூட்டர் உலகம் என்ன மாறினாலும் வேதம் சொல்லுது அவருடைய வார்த்தை ஒரு நாளும் மாறாது. உலகம் எப்படியும் மாறிட்டு போட்டோம், ஆனால் எது மாறாதுங்க. அல்லேலூயா. நான் உங்களை கேட்குறேன், ஆதாம் காலத்தில் இரத்தம், மனுஷனுடைய இரத்தம் மஞ்சளாக இருந்தது. நோவாவின் காலத்தில் இரத்தம் கருப்பாக இருந்தது. சிம்சோன் காலத்தில் இரத்தம் புளுவாக இருந்தது. இப்போ மட்டும்தான் இரத்தம் எப்படி இருக்குது? ரெட்டாக இருக்குது. அப்படியா? கவனிங்க சீக்கிரம் எல்லாரும். ரத்தம் எப்படி தாங்க இருங்க? கையை வைத்து ஆதாம் காலத்தில் இருந்து மாறவே மாறாது. சும்மா வச்சுக்கிட்டு கம்ப்யூட்டர், என் பிள்ளை கம்ப்யூட்டர் படிச்சிருச்சு, ஆன்லைனு ஆஃப்லைனு டங்கு லைனு டிக்கு லைன், நத்திங் டூயிங், பிளட்டு ரெட்டு தாங்க, மாறவே மாறாதுங்க. அதை யாரும் மாற்றவே முடியாது. தண்ணி அன்னைக்கு இருந்த அதே தண்ணி தான் இன்னைக்கு இருக்குது. தண்ணியை எவனும் மாற்றினானா? உன் கம்ப்யூட்டரை வச்சு தண்ணியை மாற்ற முடியுமா? உன் ஆன்லைனில் தண்ணியை மாற்றி பாரு, அந்த தண்ணியில் தான் ஓம்பாடு, அவ்வளோதான், படாத பாடு. எல்லாம் கை சீக்கிரம் வயிற்றுங்க, புரிஞ்சவங்களாம் ஆமேன்னு சொல்லுங்கள். கையை விசத்துங்க. எது மாறினாலும் தேவன் வைத்த சில காரியம் மாறவே மாறாது. அல்லேலூயா. 2 நாளைக்கு முன்னே எங்கேயும் ஒரு இடத்துல ஒருத்தரை சந்தித்து, சென்னையில் எங்கன்னு தெரியல, ஞாபகம் இல்லை எனக்கு. அவங்க ரொம்ப நாள் கழித்து பார்த்தேன். அவங்க உடனே என்கிட்ட கேட்டாங்க, உங்கள் இதில் கடல் எப்படி இருக்குன்னு கேட்டாங்க. என்கிட்ட என்னடா கடல், என்னை விட்டு கடலை கேட்டுட்ருக்காங்க. அவங்க சொன்னாங்க, கடல் தள்ளி வந்துடுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இருக்க வேண்டிய இடத்துல அப்படி இருக்குங்க, நம்ம தான் தள்ளி வந்துட்டோம் அப்படின்னு. அதெல்லாம் எங்கே தான் இருக்குது? ஆண்டவர் சொன்னார் இரு அப்படின்னு. அது இருக்குது ஒழுங்காக, நம்ம தான் ஒழுங்காக இருக்கிறது இல்லை. அப்போ சொல்லுங்கள், யாருடைய வார்த்தை மாறாது? சீக்கிரம் சொல்லுங்கள், நேரம் ஆச்சு. கை வைத்த மனுஷன் சொல்லுங்க, வார்த்தை மாறாது. ஆதாம் காலத்தில் தான் எண்ணெய் வைக்கிற ரத்தம் சிவப்பு தான், தண்ணீர் அதே மாதிரி தான் இருக்குது. என்ன மாறினாலும் இதெல்லாம் மாறவே எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. தேவன் வைத்த நீதியை மாற்றவே முடியாது. இந்த காலத்தில் அப்படி தான் கல்யாணம் பண்ணணும், இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் செய்யணும், இப்படி செஞ்சாதான் இருப்பான், என் பிள்ளை அப்படி பண்ணாதான் இருப்பான், என் பிள்ளை அப்படி தான். நத்திங் டூ. இதெல்லாம் ஏமாத்து வேலை. யாருடைய ஏமாத்தது? ஈசாசுடைய ஏமாத்து. ஏமாத்து. அப்போ கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்தை நம்மை மீட்டு கொண்டார். மீட்டுட்டு இப்போ சொல்லுங்க, சாபம் நீங்கினால் என்ன வருது? சத்தமா சொல்லுங்க, சாபம் நீங்கினா என்ன வந்துடும்? உடனே அடுத்த வசனத்தில் இருக்குது, ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம். யாருக்கு உண்டான ஆசீர்வாதமா? ஆமாம், வேதத்தில் ஆதியாகமத்திலிருந்து ஆசீர்வாதம். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். ஆசீர்வதித்தார், நோவாவை ஆசீர்வதித்தார். எல்லாம் கவனிங்க, லிசன் கேர்ஃபுல்லி. நம்முடைய ஆண்டவருக்கு ரொம்ப சந்தோஷம் என்ன அப்படின்னா, தம்முடைய ஜனத்தை என்ன செய்யறதுங்க? ஆசீர்வதி. ஆமாம், நீங்கள் பிறந்த நாளில் ஆசீர்வதிச்சிருப்பார். 22 வயசு, 25 வயசு, 60 வயசுனா வருஷம் ஒன்று என்ன செஞ்சுட்டே வருவார். ஆமாம், 21ல் என்ன அது மாதிரி ஆசீர்வாதம், 22ல் அதுக்கேற்ற ஆசீர்வாதம், 23ல் அதுக்கு ஆசீர்வாதம், 24ல் அதுக்கேற்ற ஆசீர்வாதம். எத்தனை பேர் புரிஞ்சவங்கள கைவிதி ஆமேன்னு சொல்லுங்கள். எல்லாம் கைவிதி. ஆசீர்வதிக்கிற தேவன் வகை வகையாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்முடைய ஆண்டவருடைய நேசமே என்னென்ன ஆசீர்வதிக்கிறதா. இந்த உலகத்தில் அவரை போல யாரால் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வதிக்கவே முடியாது. என் வாழ்க்கையில் நான் பார்த்தேன்னா, ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறது, சபையை ஆசீர்வதிச்சிருக்கிறது, ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறத பார்த்தா விதவிதமாக ஆசீர்வதிச்சுட்டே இருக்கிறார். எல்லாம் அந்த உலகம் முடிய நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வாழ்க்கையை முடிய ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார்.
யாராவது அந்த கஷ்டம் இந்த கஷ்டம் அந்த கிட்ட போன கஷ்டம் இப்படி வந்துருச்சுன்னு சொல்லி ஆண்டவரை குறை சொன்னா சும்மா விட மாட்டாரோன்னு நம்முடைய தெய்வம் ஆசீர்வதிக்கிறவர் தான். எல்லாம் கையை சீக்கிரம் வைத்து வகை வகையாக ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க சொல்லுங்க எல்லாம் என் கூட இயர் 20 ஆசீர்வாதம், இயர் 21, 22, 23, 24. ஹல்லேலூயா. அவருடைய ஆசீர்வாதங்கள் மாறுமே ஒழிய குறையவே. எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ செய்தியில் பிரசங்கத்தில் அதை உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். இப்போ ஆண்டவர் ஏன் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வர்றார்? ஆண்டவராகி இயேசு ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம். வேதத்தில் ஹிஸ்டாரிக்கல் ஃபிகர், ஹிஸ்டாரிக்கல் மேன் ஆபிரகாம் தான். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம் என்பது மிகவும் எல்லா விசுவாசிகளும் கவனிக்கும்படி கேட்கிறேன். இந்த வருஷம் ஏதோ ஒரு அற்புதம் நடக்க போது, ஏதோ ஒரு மகிமை வெளிப்பட போகிறது. தேவன் இந்த திருச்சபையை மகிமையுள்ள ஒரு நேஷனாக கர்த்தர் மாற்ற போறார். நம்மை ஒரு பெரிய தேசமாய் மாற்றுவார். நம்முடைய குடும்பங்களை ஒரு பெரிய தேசமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. இப்போ நான் இன்றைக்கி காலையில் உள்ள கர்த்தர் யாரு கூடயே பேசுகிறார். நான் உனக்கு சில காரியத்தை மறுபடியும் நான் சொன்னேன் பார்த்தியா? ஏன் அப்படின்னா உன் லைஃப்பில் இருக்க இந்த பிரச்சனையை பார்த்து தான் நான் மறுபடியும் உன்கிட்ட பேசிகிட்டே இருக்கிறேன். பேசின வாக்குத்தத்தத்தை மறுபடியும் உனக்கு தர காரணம் உன் வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும். நான் சொல்கிற வாக்குத்தத்தம் தான் அது நிறைவேறுமே ஒழிய பிரச்சனை நீடு ஒழியாக இருக்காது. ஹல்லேலூயா. எல்லாம் கைவிடுங்க. பிரச்சனைகள் மாறும், சாபங்கள் மாறும், வார்த்தை மாறாதது. ஆண்டோடைய வாக்குத்தத்தம் மாறவே மாறாது. ஹல்லேலூயா. எது மாறினாலும், யார் மாறினாலும், எந்த சூழலை மாறினாலும் மாறாத தேவனும் மாறாத வார்த்தையும் நம்மோடு இருக்கிறவரை, கரங்களை தட்டி எல்லாரும் மகிமைப்படுத்துங்கள். அவரை நம்மோடு இருக்கிற வரை எதையும் மாற்றி விடலாம், எதையும் மாற்றிடலாம். டோன்ட் வரி, எதையும் மாற்றிடலாம். எதையும் மாற்ற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் யாரு? சர்வ. இந்த வேதாகமம் முழுவதும் மாற்ற முடியாததை மாற்றின சம்பவங்கள் தான் இதில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆமே. இந்த வேதாகமம் முழுவதிலும் யார் மாற்ற முடியலன்னு சொன்னானோ மாற்றி காமிச்சார் ஆண்டவர். எவன் முடியாது சொன்னானோ முடிய வச்சு காமிச்சார். இதாயா வேதம்? எதை நம்புறீங்க? வேதத்தை நம்பு. ஹல்லேலூயா. எழுதப்பட்ட வார்த்தை அன்றைக்கு செய்ததை இன்றைக்கும் ஆண்டவர் செய்து கொண்டே இருக்கிறார். ஆமென். இப்போ ஆண்டவர் அங்கே ஆபிரகாமுக்கு சொல்கிறார், உன்னை பெரிய தேசமாக நான் உன்னை பெரிய தேசமாக. ரெண்டாவது சொல்றாரு, அதில் 7 ஆசீர்வாதம் இருக்குது. அதை அப்படியே எடுத்து வச்சுக்கிடுங்க சீக்கிரம். 12:2-3 ஆண்டவர் சிலுவையிலே முதலாவது சாபத்தை நீக்கிட்டார். ரெண்டாவது ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை தருகிறார். இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தோட டெஃபினிஷன் என்ன அப்படின்றத பார்க்குறோம். Abraham had 7-fold blessing. The 7-fold blessing is the perfection. 7 என்பது பரிபூரணமானது. நான் ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் இன்னைக்கு இந்த 7 டச் பண்ணுறேன். முதல் ஆசீர்வாதம், உன்னை பெரிய தேசமாக உன்னை நான் மாற்றுவேன். ரெண்டாவது வாசிங்க, உன்னை ஆசீர்வதித்து. என்ன வதித்து? ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆசீர்வதித்து. இப்போ கவனிங்க, நம்ம லைஃப்பில் நேற்று திடீர்னு சாப்பாடு இல்லாமல் இருந்திருக்கோம், முந்தா நாள் ஆஸ்பத்திரி போயிட்டு வந்திருப்போம், 4 நாளைக்கு மேலே அப்படி போயிட்டு வந்த உடனே, இப்படியெல்லாம் வந்த உடனே நமக்கு என்ன வந்துடுதுன்னா, ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டாரோ? ஆசீர்வதிக்க. ஒன்று எழுதி வச்சுக்கிடுங்க, அவர் உனக்கு வியாதி வந்தாலும் சரி, பிரச்சனை வந்தாலும் சரி, அவர் ஆசீர்வாதம் அங்கே தான் இருக்குது. ஆசீர்வாதத்துக்குள்ளே தான் இருக்கிறோம். அந்த வியாதி வந்ததுனால நம்ம வாழ்க்கையே வியாதி கிடையாது. ஒரு நாள் தான் வியாதி, ஆசீர்வாதம் எல்லா நாளும். புரிஞ்சவங்களை கைவிதி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கைவிதி சொல்லுங்க. வியாதி ஒரு நாள் தான் இருக்கும், பிரச்சனை ஒரு நாள் தான் இருக்கும், ஆனால் ஆசீர்வாதம் மட்டும் எல்லா நாளும் இருக்குது. ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. இன்னும் அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற ஆள் என்ன தெரியுமா? உன்னை நான் ஆசீர்வதித்து விட்டேன். உன்னை மேரி பண்ண மாதிரி ஆசீர்வதிச்சுட்டேன். இனி உனக்கு யார் என்ன சொல்லி என்ன பண்ணாலும் நான் செஞ்சது சொன்னது தான். புரிஞ்சுங்க? ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா புரியுறதுல ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு எதை எடுத்துக்க போடுறீங்க? வியாதி எடுத்துக்க போடுறியா? உன் கடன் எடுத்துக்க போடுறியா? பிரச்சனை எடுத்துக்கிட்டு போடுறீங்களா? அல்லது தேவன் சொன்ன பர்மனெண்ட்டாக சொன்னவனை ஆசீர்வதிப்பேன் சொன்னதை எடுத்துக்க போறீங்களா? நம்ம எடுத்துக்கிட்டாலும் எடுத்துக்கிட்டாட்டியும் தேவன் சொன்னதே தான், அது அங்கே தான் இருக்குது. ஹல்லேலூயா.
திடீர்னு உங்களுக்கு மேலே வந்துடுச்சுன்னா திடீர்னு வராது. ஆண்டவர் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சிருக்கிறார். எல்லாத்தையும் தேவன் வச்சிருக்கிறார். ஆமென். முதலாவது உன்னை பெரிய தேசமாக்குவேன், இரண்டாவது நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். God's desire is to bless us. ஆண்டவருடைய ஆசை என்னதான்? ஆசீர்வதிக்கிறதா. வேதத்தில் வாசிங்கன்னா உருவாக்கி ஆசீர்வதித்தார். ஆபிரகாமை உருவாக்கி ஆசீர்வதித்தார். ஆனால் பிசாசு தான் தந்திரமா வந்து எதை கொண்டு வந்துட்டான்? சாபத்தை உள்ள கொண்டு வந்துட்டான். ஆடும் ஓனாயும் ஒன்னா தான் இருக்கும். எல்லாம் சொல்லுங்க சத்தமா. ஆடும், ஆனால் ஆடை விட ஓனாய் சூப்பராக இருக்கும். தெரியுமா உங்களுக்கு? மளமளன்னு இருக்கும் ஓனாய். மூக்கு கூராக இருக்கும், காது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். ஆட்டை விட நம்பிடாத ஓனாயே. தேவனுடைய வாக்கு தத்துவத்தை விட நமக்கு வர்ற பிரச்சனைலாம் ரொம்ப இதுவாக தான் தெரியும். இன்டென்சிட்டியாக இருக்கும், இன்டென்சிஃபைடாக இருக்கும். ஆனால் மாறாதது அவருடைய வார்த்தை மட்டும்தான். எத்தனை பேர் ஆட்டை நம்புவீங்கன்னு சொல்லுங்களேன். ஆடை நம்புவேன், ஓனாயை நான் நம்ப மாட்டேன். என்ன சொல்ல மாட்டேங்கிறீங்க? சொல்லுங்க, கேட்கட்டும், எல்லாரும் கேட்கட்டும், உன் காது கேட்கட்டும். ஆட்டை தான் நம்பணும். எதை நம்பக்கூடாது? ஆமாம், தேவனுடைய வார்த்தையை நம்பணும். ஹல்லேலூயா. மாமனார் சொன்னார், மாமியார் சொன்னார், அப்பா சொன்னார், தாத்தா சொன்னார், டக்கு சொன்னார், டப்பு சொன்னார், டாக்டர் எல்லாம் சொல்ல தான் செய்வாங்க. வாய் இருக்கவங்க என்ன செய்ய செய்வாங்க? சொல்ல தான் செய்வாங்க. ஆனால் வார்த்தை அங்கே இருக்குது. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. வாய் இருக்கிறவங்க சொல்ல தான் செய்வாங்க. நெஞ்சில் கேவீங்க, எனக்கு வாயை உண்டாக்கினவரே சொல்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. வாய் இருக்கிறவன் சொல்றதுக்கும் வாயை உண்டாக்குனவர் சொல்றதுக்கு என்ன இருக்குது? எல்லாம் புரிந்தவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து. மூணாவது, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேர் என்ன பண்ணுவேன்? சரி, இதில் ஒன்று ஹைலைட் பண்ணுறேன், கவனிங்க. அதிகமாக விசுவாசிகள், சபை ஊழியர்களுக்கெல்லாம் பிசாசு செய்கிற பெரிய வேலை நம்ம பேரை கெடுக்கிறது தான் அவன் வேலையை. நம்ம பேரை என்ன செய்கிற வேலை? அவங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம பேரை கெடுக்கிறதுல ஃபேமஸ் வந்து பிசாஸ். பேரை கெடுக்கிறதுல ஃபேமஸ் யாரு? பிசாஸ். ஆனால் பேரை பெருமைப்படுத்துறதுல எக்ஸலண்ட் கர்த்தர் தான். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் யாரு கூட பேசிட்டு இருக்கிறார்? உன் பேரை அவமானப்படுத்துகிறார்கள். உன் பேரை கண்டவன் பேசுவான். நீ இங்கே இருப்போம், உன் பேரை எவனோ பேசுவான், எங்கேயோ பேசுவான், உன் பேரை அவமானப்படுத்துவான். ஆனால் ஆண்டவர் சொல்றார், உன் பேரை பெருமைப்படுத்துறதுக்கு நான் இருக்கிறேன். ஹல்லேலூயா. எப்படி பெருமைப்படுத்துவார்னு நான் சொல்றதை கொஞ்சம் எல்லாம் கவனிங்க. எப்படி பெருமைப்படுத்துவார்? உன்னை வந்து திட்டிக்கிட்டு எல்லாம் பண்ணவன் எல்லாம் இருப்பான். ஒருவேளை காலேஜ் இருக்கலாம், ஸ்கூலாக இருக்கலாம், ஆஃபீஸாக இருக்கலாம். திடீர்னு ஸ்கூலில் வந்து ரிசல்ட்டு ஒட்டி வைக்கிறான்னு வைங்க. காலேஜில் ரிசல்ட்டு போட்டு மார்க்கெல்லாம் ஒட்டி வைப்பாங்க. ஆஃபீஸில் போட்டு யார் யாருக்கு ப்ரொமோஷன் ஒட்டி வைப்பாங்கல்ல, அப்படி ஒட்டி வைக்கும்போது திட்டினவன் போனவெல்லாம் வந்து பார்க்கும்போது உன் பேர் மேலே ஃபர்ஸ்டில் இருக்கும். இதுக்கு பேர் தான் உன் பேரை. கைத்தட்ட முடிஞ்ச கரங்களை தட்டி யார் யாருக்கு வேணும்? உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எல்லாம் வந்து பார்க்குறான். அப்படி என் பேரை காணோம், யாரை திட்டினா அவன் பேர்லாம் ஃபர்ஸ்ட் இருக்குது. என்னடா அது? நீ அவன் பேரை நாசம் பண்ண. பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் ஒருத்தர் இருக்கிறார். இன்னொன்று ஆழமாக போகிறேன், கவனிங்க. உங்கள் பிஸ்னஸை தொலைக்க பார்ப்பான், உங்கள் கம்பெனி பேரை தொலைக்க பார்ப்பான். அந்த உங்கள் கம்பெனி பேரில் ரொம்ப முக்கியம், கவனமாக இருந்துக்கிடுங்க. இந்த வருஷம் தேவன் இறங்கி வருவார். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். அந்த கடைக்கு போ, அங்கே போ, இந்த பேர் தான், இந்த பேர் தான். உங்களுக்கு சாட்சியாக சொல்கிறேன், கவனிங்க. ஒரு 15 வருஷத்துக்கு முன்னால் நேரம் இன்னும் நடக்குது. ஒரு குடும்பத்தினர் டவுன்ஷிப்பில் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஹிந்து ஃபேமிலி, ஒரு பிராமின் ஃபேமிலி. பல சபைக்கு போவாங்க, கூட்டத்துக்கெல்லாம் போவாங்க. ஒரு நாள் பயங்கர பிரச்சனை வந்து வீட்டுக்குள்ளே நடந்துட்டு இருக்கும்போது அவங்க வீட்டுக்குள்ளே காலையில் ஒரு சத்தம் கேட்டுச்சு, கோ டு ஏஜி சர்ச். அவங்க வீட்டுக்குள்ளே என்ன கேட்டுச்சான்? கேட்டுட்டு சர்ச்சுக்கு ஓடி வந்தாங்க. இன்றைக்கி அவங்க பெரிய ஆளாக இருக்காங்க. சத்தம் கேட்கும், உன் கடையை பற்றி சத்தம், உன் சர்ச்சை பற்றி சத்தம்
இப்போ கூட நீங்களாம் எப்படி வந்திருப்பீங்க? உன் கர்த்தர் தான் உன்னை இழுத்துட்டு வருவார். இந்த சபை பேரை ஹைலைட் பண்ணுவார், உன் கடை பேரை ஹைலைட் பண்ணுவார், உன் குடும்பத்தின் மேலே ஹைலைட் பண்ணுவார். எல்லா பேரும் மறந்துடும், உன் பேர் தான் ஞாபகம் இருக்கும். எத்தனை பேருக்கு விளங்குதா? கையை சீக்கிரம் வயதுக்கு நேராச்சு. உன் பேரை அதுதான் சத்தமாக சொல்லுங்க. பேரை எல்லாம் கண்களை மூடி கை வைத்து பாருங்க. உன் பேரை கெடுக்க என்னென்னவோ செஞ்சிட்டு இருக்கிறான். உன் பேரை கெடுக்கிறான். உன் குடும்பத்து பேரை கெடுப்பான், சபை பேரை கெடுப்பான், பாஸ்டர் பேரை கெடுத்து பேசுவான். கர்த்தர் சொல்றார், உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். சொல்லுங்க, 3 தடவை சொல்லுங்க, 4 தடவை சொல்லுங்க. என் பேரை, என் குடும்பத்தின் பெயரை, என் பிள்ளைகளின் பெயரை, என் கம்பெனி, என் தொழிலின் பெயரை தேவன் ஹைலைட் பண்ணுவான். நல்ல கரகோஷம் செய்து ஆர்ப்பரிங்க. நல்ல வாயத்தனை சத்தம் போட்டு கை தட்டி கூப்பிடுங்க. இயேசுவே, இந்த வருஷம் உன் பேரை பெருமைப்படுத்துவேன். உன் பேரை நாசம் பண்ணினானா, உன் பிள்ளை பேரை அழிச்சானா, சபை பேரை, குடும்பத்து பேரை நாசம் பண்ணினானா, உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. அந்த மினிஸ்ட்ரியில் நான் பார்க்குற நிறைய அற்புதம். நான் எந்த ஊருக்கு நான் எங்கே போனாலும் அங்கே யாராவது கல்பாக்கம் பிலிவர்ஸ் அங்கே இருப்பாங்க. நான் எங்கே போனாலும் அங்கே உள்ள இருப்பாங்க. இப்போ சிறிபெரும்புதூர் போனால் 2 பாஸ்டர்ஸ் வந்தாங்க. உங்ககிட்ட தான் நான் படித்த பாஸ்டர் கட்டி பிடிக்க வந்தா. 2 பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்தாங்க. நீங்கள் தான் ஜெபம் பண்ணிட்டு போனீங்க பாஸ்டர், கல்யாணம் பண்ணி 2 குழந்தையோடு வந்து நிற்கிறான். உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். எடுக்கணும்னா சீக்கிரம் எடுத்துக்கிடுங்க. வாயை திறந்து கையை உயர்த்தி. இன்னைக்கு ஏதோ ஒன்று நடந்துட்டு இருக்குது. எங்கேயோ ஒரு சாபம் மாறுகிறது. இது பிரசங்கம் அல்ல, இது தீர்க்கதரிசன வார்த்தை. இட்ஸ் அ ப்ராஃபட்டிக்கல் வேர்ட். உன் காலை ஒடிச்சானா, கையை ஒடிச்சானா, மூக்க கோணம் வச்சுட்டானா, உன் கண்களை தொட்டானா, அதுதான் மகிமையா மாறப்போகுது. எதை அவன் தொட்டானோ அதை கர்த்தர் தொடுவார். கரங்களை தட்டி எழுந்த வல்லமைய. உன் கம்பெனியை தொட்டானா, வேலையை சாத்தான் தொட்டானா, உன் பிள்ளைய தொட்டானா, அதவே தேவன் பெருமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இதற்காக தான் இயேசு சிலுவையில் சாபமானார். என் பிள்ளைகள் சாபமாக இருந்துடக்கூடாது. அது கூட டெசிக்னேட்டட் பிளெஸ்ஸிங்கை கொடுக்குறாரு. என்ன பிளெஸ்ஸிங்? டெசிக்னேட்டட். இந்த ஆசீர்வாதம் என்ன ஆசீர்வாதம்? முன் குறிக்கப்பட்ட. எல்லாம் சொல்லுங்க வாயத்தை. என்ன ஆசீர்வாதம் இது? சீக்கிரம் சத்தமாக சொல்லுங்க. நேராச்சு. என்ன ஆசீர்வாதம் இது? இனி நம்முடைய சபைக்கு இன்னைக்கு நான் சொல்ல 30 ஆண்டுகள் முடிந்து 37வது ஆண்டா கர்த்தர் சொல்ல, இனி இந்த சபையில் ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இங்கே வருகிற அத்தனை பேருக்கும், பிறக்க போகிற குழந்தைக்கும், பிறந்த குழந்தைக்கும், இங்கே இருக்கிற குஞ்சுகளுக்கும் குறும்புகளுக்கும் எல்லாத்து மேலே இந்த ஆசீர்வாதம் வந்துடும். இனி அவ்வளவுதான். அடுத்த 36 வருஷம் என்ன ஆசீர்வாதம் தான். ஹல்லேலூயா. உன் பேரை எவன் நாசம் பண்ணினாலும் பயப்படாத. உன் பேரை பெருமைப்படுத்துகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சில நேரத்தில் நீங்கள் வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் உங்கள் பேரை பதிவு பண்ணிட்டு வந்திருப்பீங்க. கொஞ்சம் கவனிங்க. நீங்கள் அப்படிலாம் பதிவு பண்ணிவிட்டு ஆஸ்பத்திரிக்கெலாம் போயிட்டுக்கிட்டு வந்திருப்பீங்க வைங்க. ஒரு 3 வருஷம் கழிச்சு அதே ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு நான் வந்தேன் 3 வருஷத்துக்கு முன்னால், அவன் சொல்ல உன் பேர் எங்கே இல்லவே இல்லைம்மா. உன் பேர் யார் பெருமைப்படுத்துகிறா? எத்தனை பேர் விளங்குதான்? எல்லாத்திலையும் உன்னை பெருமைப்படுத்துவார். ஆமேன்னு சொல்லுங்க. பேங்க்கில் போய் நீ பாஸ்புக்கு கேட்டிருப்பேன், இல்லது எதாவது கேட்டிருப்பேன், உன் பேரை தேடிட்டு இருப்பான். இனி போய் கேட்டால் பாஸ்புக் ரெடியும் எழுதி வச்சுட்டு உன் பேர் அங்கே இருக்கும்பான். இது எனக்கு நடந்துச்சு, உனக்கு நடக்கும். சீக்கிரம் சொல்லுங்க. பேரை கைவத்தி பேரை ரிப்பேர் ஆக்கினவங்களுக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. பேரை கெடுத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம். ஏன்னா காரம் சாப்பிட்டு ஸ்வீட் சாப்பிட்டா தான் எதனுடைய மேன்மை தெரியும். ஆமாம், நம்ம பேரை கெடுத்தவங்களுக்காக ஸ்தோத்திரம். அவனுக்கும் தெரியட்டும், எல்லாருக்கும் தெரியட்டும், பேரை பெருமைப்படுத்துகிற ஒரு தேவன் ஒருவர் இருக்கிறார். எனக்காக அவர் சிலுவையில் மரித்தார், மரத்தில் தூக்கப்பட்ட எவனும் என்று சொன்னது போல எனக்காக அவர் சிலுவையில் தொங்கினார். அவரை மறக்க முடியுமா? உலகத்தில் எத்தனை பேர் என்னை மறந்தாலும், நான் யாரை மறந்தாலும் மறக்க முடியாத ஒருவர் சிலுவையில் எனக்காக மரித்தவர். உங்கள் மனசில் எது மட்டும் நீங்கள் கூடாது? இயேசுவின் சிலுவை இந்த வருஷம் நீங்காமல் இருக்கணும். ஹல்லேலூயா.
இந்த வருஷம் யாரும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டியதில்லை, யாரும் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டாம். எல்லாம் கையை நல்லா வைத்துங்க. ஆபிரகாமின் தேவன் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மகா தேவனே. ஆபிரகாம் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, எங்கள் மகா தேவனை போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், வணங்குவோம், வணங்குவோம், தொழுகிறோம், தொழுகிறோம், போற்றுவோம், புகழுவோம், வாழ்த்துவோம், உயர்த்துவோம், வணங்கு, தொழுகிறோம். நம்பர் 1, உன்னை பெரிய நேஷனா மாற்றுவேன். நம்பர் 2, உன்னை ஆசீர்வதிப்பேன். நம்பர் 3, உன் பேரை பெருமைப்படுத்துவேன். சரி. 4வது, நீ என்னவாயிருப்பாய்? ஆசீர்வாதமாயிருப்பாய். ஹல்லேலூயா. எல்லாத்திட்டும் போய் நம்முடைய வீக்னஸை சொல்லணும்னு அவசியமே கிடையாது. எனக்கு ஜுரம் வந்துருச்சு, தலைவலி வந்துருச்சு, இதெல்லாம் சொல்லணும்னு அவசியமே கிடையாது. இனிமேல் எல்லாம் நிலந்து சொல்லுங்கள், நான் எப்படி இருக்கிறேன்? ஆசீர்வாதமாக இருக்கிறேன். எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்கள். இருமிக்கிட்டே சொல்லுங்கள், நான் ஆசீர்வாதமாக இருக்கேன்னு சொல்லுங்கள். தலையில் விக்ஸ் தடவிட்டே சொல்லுங்கள், ஆசீர்வாதமாக இருக்கிறேன். அவன்கிட்ட போய் நான் விக்ஸ் தடவுறேன்னு சொல்லாத. எத்தனை பேருக்கு விளங்கிச்சா? ஆமேன்னு சொல்லுங்கள். பாக்கெட்டில் போட்டால் காசு ஒரு 10 பைசா தான் வருதுன்னு வச்சுக்க. ஆனால் வெளியே என்ன சொல்லிக்கிட்டு நீ அதை சொல்லு. என்கிட்ட எவ்வளோ தான் இருக்குது. யாருமே யாருக்கிட்டையும் போய் என்கிட்ட என்ன இல்லைன்னு சொல்லாத, காசு இல்லைன்னு சொல்லாத, இருக்குதுன்னு சொல்லாத. எப்படி? இருக்குதுன்னு சொன்னாலும் பிரச்சனை தான், இல்லைன்னு சொன்னாலும் பிரச்சனை தான், ரெண்டுமே பிரச்சனை தான். அது இருக்குதான் இல்லைன்னு யாருக்கு தெரிஞ்சால் போதும். ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் வெளியே நீ ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது என்னது? நீ ஆசீர்வாதமாக. நீங்கள் நம்மெல்லாம் கற்றுக்கிடணும்ல. இந்த டேப்லெட் ஒன்று வச்சுருப்பாங்க போல, உள்ளே பயங்கரமாக கசப்பெல்லாம் போட்டு இந்த இதெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. ஆனால் அந்த டேப்லெட்டில் கலர் அடித்து பார்ப்பாங்க, சோப்பு, வெள்ளை, மஞ்சள் போட்டு அழைச்சி டிஎம்கே மாதிரி வச்சுருப்பாங்க நல்லா. இவங்க எங்கேருந்து எங்கள் டாக்டர் இப்படி பார்த்தோன்னே அந்த கலர் தான் அடிக்கும். அந்த கலரை பார்த்தோன்னே நாக்கு ஊறும். ஆனால் உள்ளே என்ன இருக்குது? அவ்வளோ இருக்குது. இதை மாதிரி தான் நம்மளை கத்தர் வைப்பார். உனக்கு 1000 பிரச்சனைகள் இருந்தாலும் நீ என்னதாக தான் இருப்பா. சீக்கிரம் கையை வைத்த முடிஞ்சால் கை வைத்துங்க. எனக்கு நேரம் ஆகிட்டே தான் போகுது, என்னால் முடிக்க முடியல. நான் சொல்கிறேன், சொல்லுங்கள். 1000 பிரச்சனை எனக்குள்ளே இருந்தாலும், 1000 வேதனை எனக்குள்ளே இருந்தாலும், 1000 இல்லாமைகள் இருந்தாலும், நான் ஆசீர்வாதமாகவே தான் இருப்பேன். எல்லா கரங்களை தேடி யார் பறிப்பான்? ஆசீர்வாதமாகவே தான் இருப்பேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ நான் டெஃபினிஷனுக்கு போகிறேன். உடனே ஏன்னு கேட்பாங்க. சொல்லுங்கள். எனக்காக ஒருவர் சிலுவையில் மரித்தார். என்னால் அல்ல, அவரால். ஹல்லேலூயா. நான் அவருடையவன். நான் யாரு? அவருடையவள். ரோமர் 1:6 எடுத்து வாசிங்க. ரோமர் 1:6 சீக்கிரம் வாசிங்க. We are called to belong to Christ. அவர் சகல ஜாதிகளையும் அவர்களுக்குள் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்டவர்களாகிய உங்களையும். போதும். அவர் இயேசு கிறிஸ்துவினால் அழைக்கப்பட்ட உங்களையும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நீ எங்கேயும் பொண்ணு எடுத்திருக்கலாம், எங்கேயும் பிறந்திருக்கலாம், யாருடைய மகனோ யாருடைய மகளா இருக்கலாம். ஆனா உன்னை தேவன் அடாப்ட் பண்ணி இருக்கிறார். உன்னை அவருடைய பிள்ளையாய் தெரிந்திருக்கிறார். புரிந்தால் மட்டும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை சொல்லுங்க, நான் இயேசுவுடையவன், கிறிஸ்துவை உடையவன், இயேசுவால் நான் பிடிக்கப்பட்டவன். ஹல்லேலூயா. wherever you may be, whichever family you may be, whichever area, anything you may belong, but finally you belong to Jesus Christ. Amen. Hallelujah. நாம் யாரால பிடிக்கப்பட்டிருக்கிறோம்? அப்போ இந்த ஆசீர்வாதம்லாம் நம்மால கிடையாது, நம்ம குடும்பத்தால கிடையாது, தாத்தாவால கிடையாது, பாட்டியால கிடையாது, மாமியார் கிடையாது, மாமனார் கிடையாது. இயேசுவால் மட்டும்தான். மனுஷன் கொடுத்தா அளந்து கொடுப்பான், குட்டி குட்டி சோறு போடுவான், கொடுத்ததெல்லாம் சொல்லி காமிப்பான்.
எதையும் சொல்லாமலே தருகிறவர். எத்தனை தடவை கேட்டாலும் தருவார். இன்னைக்கு யார் கூட கர்த்தர் பேசிட்டு இருக்கிறார்? எத்தனை வேண்டுமானாலும் தருவார். இவ்வளவு வச்சிருக்கியா, ஏன் மறுபடியும் கேட்குறேன்னு சொல்ல மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தேசத்தில் ஒரு பெரிய ஊழியக்காரர், தீர்க்கதரிசி, 42 கார் வச்சுருக்காரு. எத்தனை காரு? உங்கள் பாஸ்டர் எவ்வளோ பெட்ரோல்ல? சரி. உடனே அந்த ஆட்கள்லாம் சொல்லி இத்தனை கார் வச்சுருக்கிறார் அப்படின்னு. அப்போ அங்கே ஆண்டவர் அங்கே ஒரு ஆள்கிட்ட, ஒரு தீர்க்கதரிசிட்ட கர்த்தர் பேசினாரா, கொடுக்கறது நான், கொடுக்கறது யாரு? நீயா வாங்கி கொடுத்த? நான் 42 காரில் 420 காரும் கொடுப்பேன், 4200 காரும் கொடுப்பேன், 4 கோடி காரும் கொடுப்பேன். உனக்கு என்னன்னு யார் கேட்டாரா? இந்த மாதிரி தான் உங்களையும் என்னையும் பார்த்து கர்த்தர் கேட்பார். ஹல்லேலூயா. ஒன்றும் இல்லை, சில வீடுகளுக்கு போங்களேன், வெளியே எத்தனை செருப்பு வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? போடாத செருப்பு எத்தனை வச்சுருக்காங்க. ஏன் உங்கள் பெட்டியில் எத்தனை சேலை வச்சுருக்கீங்கள? கட்டாத சேலைலாம். இதை விட தேவன் ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நீ எப்படி இருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஆமென். மறுபடியும் வாசிங்கப்போ. நான் உன்னை பெரிய தேசமாக்குவேன், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ என்னவாயிருப்பாய்? ஆசீர்வாதமாய் இருப்பாய். சரி, அடுத்ததெல்லாம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு போகிறேன். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ உங்களை பற்றி என்னவோ, நான் என்னை பற்றி சொல்கிறேன். என்ன நீங்கள் ஆசீர்வதிச்சிங்கன்னா நீங்கள் எப்படி இருப்பீங்க? அவ்வளோதான். எனக்கு சாபம் போட்டிங்கன்னா நீங்களே சொல்லிக்கிட்டுங்க, அவ்வளோதான். இதே மாதிரி உங்களுக்கும் அப்படி தான். உங்களை யார் யாரெல்லாம் ஆசீர்வதிக்கிறாங்களோ, ஆமென் சொல்லுங்கள். இப்போ நான் சொல்கிறேனே, பாஸ்டர் சபையெல்லாம் ஆசீர்வாதம் வைக்க காரணம் என்ன சொன்னால், அங்கே யார் வந்தாலும் அவங்கள நாங்கள் என்ன பண்ணுறோம்? உன் கம்பெனியை ஆசீர்வதிக்கிறேன், இவன் தொழிலை ஆசீர்வதிக்கிறேன். 3 நாளைக்கு முன்னால் 3 தொழிலில் போய் ஜோம் பண்ணிட்டு வந்தேன். எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறேன், எல்லாத்தையும் ஆசீர்வதிக்கிறோம். நீ ஆசீர்வதிக்க என்னவாகவே தான் இருப்ப. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் எல்லாரையும் ஆசீர்வதிக்க விரும்புகிறீங்க? ஆனால் நீ ஆசீர்வதிக்கிறது கொஞ்சம் பார்த்துக்கிடணும். யார் அனுப்பி ஆசீர்வதி? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க, ரட்சிக்கப்பட்டவங்களை பார்த்து, விசுவாசியை பார்த்துட்டீங்கன்னா என்ன செஞ்சிரு? ஆமாம், மரியாள் எலிசபெத்தை பார்த்தா ஆசீர்வதிச்சுட்டா, அவ்வளோதான். அதுக்காக மற்ற புறஜாதிகளை போய் எல்லாத்தையும் பார்த்து நீ ஆசீர்வதிக்க உனக்கு அதிகாரம் இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை நீ யாரை கண்டாலும், எந்த ஊழியர்களை பார்த்தாலும், எந்த விசுவாசியை பார்த்தாலும், அந்த சபை இந்த சபை நோ, எங்கன்னா இயேசு ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறானா, அவனை பார்த்து சொல்லு, நீ எப்படி இருப்பாயாக. எத்தனை இந்த வருஷம் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்க போறீங்க? ஆமென் சொல்லுங்க. ஓ, ஏன் ஒரு மறந்தும் யாரையும் எதுவும் சொல்லிடக்கூடாது. ஆசீர்வதித்து கொண்டே இரு. ஆமென். இப்போ கைவித்தி என் கூட சேர்ந்து ஆசீர்வதிங்க பார்க்கலாம். என் குடும்பத்தை ஆசீர்வதிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்க. இங்கே இருக்கிற விசுவாசிகள் எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். வாயை திறந்து சொல்லுங்க சத்தமா. என் சகோதர சகோதரிகளை ரட்சிக்கப்பட்ட எல்லா பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன். எங்கள் ஊழியரை ஆசீர்வதிக்கிறேன். இங்கே வந்து போன எல்லா ஊழியக்காரங்களையும் ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நீங்க ஆசீர்வதித்தால் எப்படி தான் இருப்பீங்க? ஆசீர்வாதமா. இதெல்லாம் யாருக்கு கொடுத்த ஆசீர்வாதம்? ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். அடுத்தது, உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். இது ரொம்ப டேஞ்சரஸ். எனக்கே இதை வசிக்கும் போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா சாபத்தை வாங்கிறது. அப்போது சபிச்சிடக்கூடாது. அடுத்தது கடைசியாக முடிக்க பாருங்க, 7வது ஆசீர்வாத வாசிங்க எல்லாரும் சத்தமா. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கவனிங்க, ஒரு பாத்திரம் நிரம்பி விட்டால் அது வழியும். நிரம்பி வழிகிற பாத்திரம் இன்னொன்னை நிரப்பும். அப்படிதானே? ஆண்டவர் நம்ம எதுக்கு ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? அநேகருக்கு நம்மை ஆசீர்வாதமாய் மாற்ற. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏன் இப்போ நான் ஃபைனலாக சொல்லி முடிக்கிறேன் உங்களுக்கு ஆலோசனையா. நீங்கள் ஏன் ஆசீர்வாதமாக இருக்காம அப்படி இருக்கீங்கன்னா, ஆசீர்வதிக்கும் போது நீங்கள் மற்றவங்களுக்கு என்னவா மாறிடணும்? மாறிட்டீங்கன்னா வழிஞ்சி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ ஆண்டோடைய பர்பஸ், நோக்கம் என்னன்னு தெரியுதா? நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறார் தெரியுமா? ஓ மூலம் அநேகரை கர்த்தர் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹல்லேலூயா. சிலரை நேரடியாக ஆசீர்வதிப்பார், சிலரை சிலர் மூலம் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஆமென். எத்தனை பேர் நீங்கள் ஆசீர்வாத ஒரு சேனலாக மாறணும்,
அநேகரை ஆசீர்வதிக்கிற ஆளாக மாறணும். உங்கள் தொழில் அநேக தொழில்களை ஆசீர்வதிக்கும். உங்கள் வியாபாரம் அநேக வியாபாரங்களை, உங்கள் கம்பெனி, நீங்கள் ஒரு டீச்சராக இருந்தால், ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்தால், ஒரு ஆஃபீஸராக இருந்தால், மூலம் அநேகரை கர்த்தர் என்ன செய்வார். இந்த சார் கூட பேசுகிறேன், இந்த டீச்சர் கூட பேசுகிறேன், எவ்வளோ ஆசீர்வாதமாக இருக்கு. இப்படி நீங்கள் என்னவா மாறணும்? எத்தனை பேர் ரெடி ஆகிட்டீங்க இந்த ஆசீர்வாதத்துக்கெல்லாம்? கைவித்தியம் கூட சொல்லுங்கள். blessed to bless others. சத்தமாக சொல்லுங்கள் சீக்கிரம். blessed, I am, கை வைங்க. I am blessed by God. கை வைத்துங்க. to bless others. தலையில் மறுபடியும் கை வைங்க. I am blessed by God. சொல்லுங்கள், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன், நான் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். கையை நீட்டி சொல்லுங்கள், அநேகரை ஆசீர்வதிக்க. மேலே வானத்துக்கு நேர கை நீட்டி, இதற்காக இயேசு மரத்தில் தூக்கப்பட்டார், எனக்காக சிலுவையிலே தொங்கினார், சாபங்களை நீக்கினார். இந்த ஆசீர்வாதம் என் மேல் வந்து பலிக்கிறது. ஹல்லேலூயா. இந்த கலாத்தியர் 3:9 வாசிங்க, முடிக்க பாருங்க. கலாத்தியர் 3:9 வேகமாக போவோம். கலாத்தியர் 3, நீங்கள் வாசித்த அந்த வேத பகுதி கலாத்தியர் 3:9. அங்கே நம்ம இப்படி பார்க்குறோம்ல, வாசிங்க. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் விசுவாசமுள்ள ஆபிரகாமுடனே ஆசீர்வதிக்க. எல்லாம் சேர்ந்து 3 தடவை சத்தமாக வாசித்துருவோம். வேகமாக வாசிங்க. அந்தப்படி விசுவாச மார்க்கத்தார் உடனே. ஹல்லேலூயா. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அந்தப்படி விசுவாச மார்க்கத்தானாகிய நான், உங்கள் பேரை போட்டு சொல்லிட்டு சொல்லுங்கள், நான் யாருடனே ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஹல்லேலூயா. ஏதாவது வாங்கிட்டு இங்கே வந்து எங்கள் தாத்தா கொடுத்தாரு, பாட்டி கொடுத்தாரு, மாமனார் கொடுத்தாரு, நாத்திங்க வந்தீங்க, அவ்வளோதான். இனிமேல் நமக்கு வர்ற அவ்வளோ ஆசீர்வாதமோ யாருடைய ஆசீர்வாதம் தான் அது? நாட் தேவனுடைய, ஆபிரகாமின் ஆசீர்வாதம். இயேசு கிறிஸ்துவின் மூலம். அது எந்த போஸ்ட்மேனும் கொண்டு கொடுப்பார், எந்த நபரும் கொண்டு கொடுப்பார், அது எங்கேருந்து வரலாம். ஆனால் கொடுத்தவர் ஆபிரகாமின் தேவன். எழுந்த நிலைக்கு பல கரங்களை வைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஹல்லேலூயா. ஆசீர்வதித்திடும், என்னை ஆசீர்வதித்திடும். ஆபிரகாமின் தேவனே, என்னை நீர் ஆசீர்வதித்திடும். ஆசீர்வதிக்காமல் நான் உம்மை விட மாட்டேன். என்னை நீர் பெருகச் செய்திடும். ஓ, ஆசீர்வதித்திடும், என்னை ஆசீர்வதித்திடும் தேவனே. ஆசீர்வதித்திடும், என்னை ஆசீர்வதித்திடும் ஆபிரகாமின் தேவனே. ஆசீர்வதிக்காமல் உம்மை விட மாட்டேன். கைதடி சத்தமாய் பெற்றிடாமல். ஆசீர்வதிக்காமல் கிருபை பெற்றிடாமல். ஒத்துக் கொள்ளுதே, ஒத்துக் கொள்ளுதே, வல்லமை பெருகுதே, பெருமழையும் எங்கும் பொழியுதே. சத்தமா ஒத்துக் கொள்ளுதே. ஆசீர்வாத பெருமழையும் எங்கும் பொழியுதே. ஆசீர்வதித்திடும், ஆசீர்வதித்திடும் ஆபிரகாமின் தேவனே. ஆசீர்வதி பாடுக சத்தமா. ஆசீர்வதித்திடும் ஆபிரகாமின். கால் வைக்கும் தேசமெல்லாம் தருவேன் என்றீரே, பூமியின் செழிப்பெல்லாம் கொடுப்பேன் என்றீரே, தருவேன் என்றீரே. கனிமரமாயிருந்தேனே, என்னை கனிமரமாக செய்தீரே. கனிமரமா இருக்கிறேன் இருந்தேனே, என்னை ஒத்துக் கொள்ளுதே. வல்லமை வல்லமை பெருகுதே, எங்கும் பொழியுதே. ஒத்துக் கொள்ளுதே, வல்லமை பெருகுதே. ஆசீர்வதித்திடும், என்னை ஆசீர்வதித்திடும்
சத்தமா கைதட்டி ஆசீர்வதித்தீர். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதித்தீரும், என்னை ஆசீர்வதித்தீரும். ஆபிரகாமின் தேவனே ஆசீர்வதித்தீரும், என்னை ஆசீர்வதித்தீரும். ஆசீர்வதிக்காமல் கிருபை பெற்றிடாமல் ஆசீர்வதிக்காமல் விலகிட மாட்டேன். Bless me like Abraham. சர்வ வல்லமுள்ள எங்கள் தேவனே, எங்களுக்காக நீ சிலுவையில் சாபமாகி முதலாவது அந்த சாபத்தை நீக்கி ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வைத்திருக்கிறீர். இந்த புதிய ஆண்டில் இந்த ஆசீர்வாதத்தை சொந்தரித்து கொள்ள எல்லாருக்கும் கிருபை தாங்காண்டவர். இனி யாரும் நான் அப்படி இருக்கேன் இப்படி இருக்கேன்னு பேசாம கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சார். எங்கள் அப்பாவால் அல்ல, அம்மாவால் அல்ல, ஆபிரகாமின் தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார். இந்த சாட்சி எழுமணும். அந்த சபையில் எல்லாரையும் இந்த ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதிக்கிறேன். நாங்கள் எந்த ஆசீர்வாதத்துக்கும் தகுதியே கிடையாது. we are unworthy. எங்ககிட்ட எந்த தகுதியும் கிடையாது. எங்களுடைய தகுதி இயேசுதான். அவரால் தான், அவரை விசுவாசிக்கிறவளதான். எங்களை கழுவுகிற நம்முடைய இரத்தத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை சரி செய்கிற நம்முடைய சிலுவையின் வல்லமைக்காக ஸ்தோத்திரம். இந்த சபை முழுவதையும் சிலுவைக்கு ஒப்புக் கொடுக்கிறேன், இரத்தத்துக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா பிள்ளைகளை ஒப்புக் கொடுக்கிறேன், கர்ப்பஸ்திரிகளை ஒப்புக் கொடுக்கிறேன், கைக்களைகளை ஒப்புக் கொடுக்கிறேன். எல்லா வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், பிள்ளைகள், படிப்பு எல்லாத்தையும் இந்த வருஷம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவைக்கு ஒப்புக் கொடுத்து நம்முடைய கருத்தில் எல்லாத்தையும் ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, நீர் ஆசீர்வதியும். என்ன அற்புதம் நடந்தாலும் இயேசுதான், என்ன உயர்வு வந்தாலும் இயேசுதான். உண்மையே மகிமைப்படுத்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். இனி நாங்கள் வீணானதை பேசுவதில்லை, பிரச்சனையை சொல்ல போகிறது கிடையாது. ஆசீர்வாதத்தையே பேச, ஆசீர்வாதத்தையே சொல்ல ஆண்டவரே அந்த கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.